குட் மார்னிங். நாங்கள் இப்போ கிரெடிட் மேனேஜ்மெண்ட் லெக்சர்ஸுன்ற கடைசி கொஞ்சம் லெக்சர்ஸுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நாங்கள் பேசிக்காக எக்ஸாமுக்கு தேவைப்படுற கொடுகடன் முகாமைத்துவம் பற்றிய அடிப்படை விடயங்கள் எல்லாத்தையும் நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம். நான் இன்றைக்கு இந்த பாசல் கோட்ஸ்ங்கிற இந்த ப்ரெசன்டேஷனை நான் கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த பாசல் கோட்ஸ் என்னென்னு நாங்கள் இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாசல் கோட்ஸை பற்றி நாங்கள் இந்த கொடுக்கடன் முகாமைத்துவம் பாடநெறியில் பார்க்க வேண்டிய இருக்கிற தேவை என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் போன கிளாஸில் இந்த நிதி வழங்கும் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய இடர்களை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு வங்கியாக இருக்கட்டும், நிதி நிறுவனமாக இருக்கட்டும், அவங்க இந்த நிதியியல் இடையீட்டு செயற்பாடுகள்ல இந்த நிதி நிறுவனங்கள் ஈடுபடுறதுல இருக்கிற முக்கியமான இடர்களை பத்தி நாங்க போன கிளாஸ்ல பார்த்துட்டு வந்தோம். அந்த போன கிளாஸ்ல நாங்க பார்த்தோம், எல்லா இடர்கள்லையுமே மிக பிரதானமான இடர் வந்து இந்த கொடுக்கடன் இடர், கிரெடிட் ரிஸ்க்ன்னு பார்த்தோம். அப்போ நாங்கள் போன கிளாஸில் கிரெடிட் ரிஸ்க்கை பற்றி நாங்கள் நிறைய படித்தோம். அதுக்கு பிறகு வட்டி வீத மாற்ற இடர், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கை பற்றி பார்த்தோம். திரவத்தன்மை இடர், லிக்விடிட்டி ரிஸ்க்கை பற்றி பார்த்தோம். மற்றது தொழிற்பாட்டு இடர், ஆப்பரேஷனல் ரிஸ்க்கை பற்றி பார்த்தோம். அதை விட இன்னும் நிறைய வகையான இடர்களை பற்றி நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் போன கிளாஸ்லேயும் சொன்னோன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்ஸ், இடர் வகைகளில் மிக பிரதானமானது கொடுகடன் இடர், மற்றது கட்டாயமாக இந்த வட்டி வீத இடர், தொழிற்பாட்டு இடர், மற்றது திரவத்தன்மை இடர். இந்த 4 வகையான இடர்களையும் கட்டாயம் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நான் சொன்னேன். அதுலேயும் இந்த வட்டி வீத இடர் வந்து என்ன, பொருளாதாரத்தில் வட்டி வீதங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதன் காரணமாக ஒரு நிதி நிறுவனத்துக்கு உருவாகிற இடர். அப்போ இந்த வட்டி வீத மாற்றம் என்று சொல்றது பொருளாதாரத்துல ஏற்படுற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர்ட சேஞ்ச், இக்கனாமிக் ஃபேக்டர்ட சேஞ்ச். அப்ப இந்த இக்கனாமிக் ஃபேக்டர் வந்து எந்த அளவு தூரம் ஒரு நிதி நிறுவனத்தால கட்டுப்படுத்தக்கூடியது. வட்டி வீதம் என்று சொல்றது ஒரு பொருளாதார காரணி. அப்ப அத ஒரு நிதி நிறுவனத்தால அவ்வளவு தூரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் இந்த வட்டி வீத இடரை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அது முக்கியமாக என்ன செய்யணும், அவங்க ஒரு நிதி நிறுவனத்தை பொறுத்த வரையில் அவங்களுடைய சொத்துக்கள்னு சொல்கிற நேரம் என்ன, மிக பிரதானமாக கொடுக்கடன்கள், மற்றது வைப்புக்கள் தான் அவங்களுடைய மிகப்பெரிய தொகையிலான பொறுப்புகள். அப்போ இந்த சொத்துக்களுண்டையும் பொறுப்புகளுண்டையும் மெச்சூரிட்டி, முதிர்வு காலத்தை மேட்ச் பண்றதன் மூலமாக இந்த வட்டி வீத இடரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் நாங்க போன கிளாஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த வட்டி வீத இடரை ஒரு பக்கத்துல வச்சுட்டு இப்ப மீதமாக இருக்கிற மிக முக்கியமான வகையான இடர்கள் என்னென்ன, கொடுகடன் இடர், திரவத்தன்மை இடர், தொழிற்பாட்டு இடர், கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், ஆப்பரேஷனல் ரிஸ்க். அப்ப இந்த மூன்றும் வந்து பாரிய அளவுல நிதி நிறுவனங்களால கட்டுப்படுத்தப்படக்கூடியது. இந்த இடர்களை நிதி நிறுவனங்கள் அவங்களுடைய சரியான நிர்வகிப்பு முறைகள் மூலமாக அவங்க என்ன செய்யலாம், மேனேஜ் பண்ணலாம், சரியான முறையில் அதை முகாமைத்துவம் செய்யலாம். அப்ப இந்த பாசல், நாங்க இன்றைக்கு படிக்க போற இந்த பாசல் கோட்ஸை பத்தி நீங்க ஏர்லியாக கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பாசல் கோட்ஸ்ல இதுவரையில பாசல் 1, பாசல் 2, பாசல் 3 என்று 3 வகையான படிப்படியாக 3 படிமுறைகள்ல இந்த பாசல் கோட்ஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாசல் கோட்ஸ் வந்து முக்கியமாக இந்த 3 வகையான இடர்கள், மிக முக்கியமாக பிரதானமாக நிதி நிறுவனங்கள் இருக்கிற மிக பிரதான இடரான கொடுகடன் இடர், கிரெடிட் ரிஸ்கை கவர் பண்ணுது. அதுக்கு பிறகு லிக்விடிட்டி ரிஸ்கை பற்றி பேசுது, திரவத்தன்மை இடரை பற்றி பேசுது, மற்றது ஆப்பரேஷனல் ரிஸ்க், தொழிற்பாட்டு இடரை பற்றியும் பேசுது. அப்போ இந்த பாசல் கோட்ஸ் என்னங்கிறத நாங்கள் வந்து இந்த கொடுகடன் முகாமைத்துவம் பாடநெறிக்குள்ள ஏன் பார்க்குறோம், ஏனென்று சொன்னால் இந்த நிதி நிறுவனங்கள்ல இருக்கிற மிக பிரதானமான இடர்கள், முக்கியமாக
கொடுகடன் இடர், மற்றது திரவத்தன்மை இடர், தொழிற்பாட்டு இடர், இதுகளை ஆஹ் எந்த வகையிலன்னு சொல்ற நேரம் இந்த பாசல்ஸ் எல்லாமே வந்து கூடுதலாக இந்த கொடுகடன் இடர்களை முகாமைத்துவம் செய்யறதுக்கு இந்த ரிசர்வ்ஸ், மிகவும் திரவத்தன்மை மிகுந்த கேஷ் ரிசர்வ்ஸ், திரவத்தன்மை நிறைந்த காசு நிதி சொத்துக்களை வச்சிருக்கிறதன் மூலமாக எப்படி மேனேஜ் பண்ணலாம்ங்கிறத தான் இந்த பாசல் அக்கோர்ட்ஸ் வந்து பேசுது. அப்ப நாங்க இந்த கொடுகடன் முகாமைத்துவத்துக்குள்ள இந்த பாசல் அக்கோர்ட்ஸ் பத்தின இந்த பிரசன்டேஷனை நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பாசல் அக்கோர்ட்ஸ் வந்து இந்த நிதி நிறுவனங்கள்ல உருவாகிற நிதியல் இடையீட்டு செயற்பாடுகள் மூலமாக உருவாகிற மிக பிரதானமான இடர்களை எப்படி இன்னும் அதிகப்படியான கேஷ் ரிசர்வ்ஸ், திரவத்தன்மை மிகுந்த சொத்துக்கள் வச்சிருக்கிறதன் மூலமாக எப்படி முகாமைத்துவம் செய்யலாம்ங்கிறத பத்தி இந்த பாசல் அக்கோர்ட்ஸ் பேசுது. அதாலதான் நாங்க இந்த கொடுகடன் முகாமைத்துவம் என்கிற பாடநெறிக்குள்ள இந்த பாசல் அக்கோர்ட்ஸை பத்தின பிரசன்டேஷனை நாங்க இங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் கொடுகடன் முகாமைத்துவம் என்கிற பாடநெறிக்குள்ள இந்த 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 பர்டிகுலர் பிரசன்டேஷனை நாங்க பார்க்குறோம்ங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்க வேணும். அதுதான் நான் இந்த உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனை இந்த சொன்னேன். நிதி நிறுவனங்கள்ல இருக்கிற மிக பிரதானமான இடர்களை மேனேஜ் பண்றதுக்கு இந்த பாசல் அக்கவுண்ட்ஸ் திரவத்தன்மை மிகுந்த கேஷ் ரிசர்வ்ஸை வச்சிருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பத்தி பேசுது. அதாலதான் நாங்க இந்த பிரசன்டேஷனை இன்றைக்கு இந்த பாடநெறிக்குள்ள பார்க்க போறோம். இந்த பாசல் அக்கவுண்ட்ஸை பத்தி நாங்க நிறைய பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். அப்ப நாங்க இன்னும் அதிகமாக டெக்னிக்கலான விஷயங்களை படிக்கலாம், நிறைய படிக்கலாம். ஆனா அது வந்து சில நேரம் உங்களுக்கு பாசல் அக்கவுண்ட்ஸை பத்தி நீங்க முதல் தடவையாக இன்றைக்கு கேள்விப்படுறீங்கன்னு சொல்ற நேரம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கு. அதால இன்றைக்கு நாங்க பாசல் அக்கவுண்ட்ஸை பத்தின ஒரு 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 இன்ட்ரடக்ஷன், அறிமுகத்தை மாதிரி பார்ப்போம். அதில் தேவையான முக்கியமான சில ஃபீச்சர்ஸை பத்தி நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த ஸ்லைட்ல நான் சொல்லியிருக்கிறேன், கடனிடர் மற்றும் ஏனைய இடர்களை நிர்வகிப்பதற்கான சர்வதேச ஒழுங்குமுறை கட்டமைப்பை இன்டர்நேஷனல் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் உருவாக்கும் இலக்குடன் பாசல் உடன்படிக்கைகள் உருவாக்கப்பட்டன. அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு இந்த பாசலை பத்தின ஒரு அறிமுகத்தை தந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த பாசல் வந்து 1974 ஆண்டுகள்ல, ஓகே, 1974 ஆண்டுகள்ல நீங்க இந்த G10 கண்ட்ரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த G10 கண்ட்ரிஸுக்குள்ள அவங்களுடைய நிதியியல் முறைமை, ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்குள்ள ஏற்பட்ட நிதியியல் சந்தை, ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸுக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக, டிஸ்ட்ரப்ஷன்ஸ், தழும்பல்கள் காரணமாக அவங்க வந்து அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. அந்த டைம்ல இந்த ஃபைனான்சியல் சிஸ்டம், நிதியியல் முறைமையை எப்படி சரியாக கட்டி எழுப்பலாம், இந்த ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ், நிதியியல் இடையீட்டாளர்கள் அவங்களை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், பலப்படுத்தலாம் என்கிற மாதிரியான முக்கியமான சில தீர்மானங்களை கலந்துரையாடுறதுக்காக, சில குழுவான தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக 1974 ஆண்டுகள்ல இந்த G10 கண்ட்ரீஸ்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த BCBS, பேங்க் ஃபார் இந்த பாசல் கமிட்டி என்று சொல்றது இந்த BCBS. அதுகள் வந்து பேங்கிங் கமிட்டி ஃபார் பேங்கிங், பாசல் கமிட்டி ஃபார் பேங்கிங் சூப்பர்விஷன் 1974 ஆண்டுகள்ல G10 கண்ட்ரீஸ்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, the committee was set up as a forum where member countries can deliberate on banking supervision matters. BCBS is responsible for ensuring financial stability by strengthening regulation, supervision and banking practices globally. அப்ப முதல்ல இந்த G10 கண்ட்ரீஸுக்குள்ள உருவான பிரச்சனைகள் அவங்க ஒருமுகமாக சேர்ந்து அனலைஸ் பண்ணி, ஒருமுகமாக சேர்ந்து தீர்மானங்களை எடுத்து அந்த G10 கண்ட்ரீஸுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த BCBS, பாசல் கமிட்டி ஃபார் பேங்கிங் சூப்பர்விஷன். அதுக்கு பிறகு அது வந்து இந்த G10 கண்ட்ரீஸுக்கு வெளியில இருக்கிற மற்ற கண்ட்ரீஸுக்கும் வந்து திறக்கப்பட்டது.
உதாரணத்துக்கு 2009ஆம் ஆண்டு 27 நாடுகள் வந்து ஒருமுகமாக செயற்பட்டன. இதனுடைய தலைமையகம் வந்து இந்த பாசல் கமிட்டி, பாசல் என்ற பெயர் வாரத்துக்கும் கூட முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இந்த கமிட்டி வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பாசல், பாசல் என்கிற சிட்டியில இருக்கிற அந்த பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் என்கிற அந்த அமைப்புக்குள்ள தான் இந்த பிசிபிஎஸ் வந்து உருவாக்கப்பட்டது. மற்றது என்ன, இந்த பேங்க் இந்த இந்த பிசிபிஎஸ் பாசல் கமிட்டி ஃபார் பேங்க் சூப்பர்விஷன் வந்து இந்த பாசல் 1, பாசல் 2, பாசல் 3 என்று படிப்படியாக 3 வகையான பாசல் ஒழுங்குமுறைகளை, ஒழுங்கு விதிகளை அவங்க வந்து படிப்படியாக அறிமுகம் செய்து இருக்கிறாங்க. அப்ப இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த 3 பாசல்களையும் முக்கியமான நோக்கம் என்ன, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்ப இது வந்து ஒரு சர்வதேச ஒழுங்குமுறை கட்டமைப்பு, அதாவது பொதுவாக உலகளாவிய ரீதியில உருவாகக்கூடிய பொதுவான பிரச்சனைகளுக்கு எப்படி பொதுவான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை உருவாக்கலாம் என்கிற மாதிரியான இந்த 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 பாசல் கமிட்டிக்குள்ள உறுப்புரிமை பெற்றிருக்கிற நாடுகள்ல இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள், நிதியியல் முறைமைகள், ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ், ஃபைனான்சியல் சிஸ்டம், ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ், நிதியியல் சந்தைகள்ல இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை கண்டறிஞ்சு பொதுவான இடர்களை அவங்க உற்று நோக்கி அதுகளுக்கான பிரச்சனைகள், பொதுவான தீர்மானங்கள் என்ன எடுக்கலாம், எப்படியான பொதுவான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை உருவாக்கலாம் என்கிற நோக்கத்தோட தான் இந்த பாசல் 1, பாசல் 2, பாசல் 3 இதுகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. அப்ப இந்த நான் முன்னால சொன்ன மாதிரி இந்த பாசல் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் எல்லாமே வந்து இந்த வங்கிகள் சார்ந்த முக்கியமான இடர்களான இந்த கொடுகடன் இடர், திரவத்தன்மை இடர், தொழிற்பாட்டு இடர், இந்த வகையான இடர்களை முகாமைத்துவம் செய்யறதுக்கு அவங்களுடைய திரவத்தன்மை மிக நிறைஞ்ச கேஷ் ரிசர்வ்ஸ் பேணுறதுக்கான முக்கியத்துவத்தை பற்றி தான் ஒவ்வொரு பாசல் கோட்ஸ்லையுமே, பாசல் ஒழுங்கு விதிகள்லையுமே வந்து ஒழுங்குமுறைகள்லையுமே வந்து அதிகமாக பேசுறாங்க. வங்கிகள் தங்கள் நிதி பொறுப்புகளை நிறைவேற்ற போதுமான திரவத்தன்மை வைத்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது அவற்றின் முக்கியமான நோக்கம். ஆனா நாங்க அடுத்தடுத்த பிரசன்ட் ஸ்லைட்ஸ்ல நாங்க பார்ப்போம், அது மட்டும் இல்லை, அதை விடவும் கூட ஒரு நிறுவனத்துக்குள்ள எந்த அளவு தூரத்துக்கு இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ், நிறுவன ஆளுகை சரியாக இருக்க வேணும், இடர் முகாமைத்துவ கட்டமைப்புகள், முறைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பலமாக இருக்க வேணும், மற்றது டிரான்ஸ்பரன்சி என்று சொல்ற நேரம் ஒரு நிதி நிறுவனத்தின் வெளிப்படை தன்மை. இப்ப ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு பேங்கோட ஒரு அனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அந்த அனுவல் ரிப்போர்ட்ல அவங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நிறைய அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த பேங்க் அனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதுல மூலதனத்தை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அதுல அந்த அந்த வங்கிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், உள்ளக கட்டுப்பாடுகளை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. மற்றது அந்த நிறுவனம் சார்ந்த இடர் முகாமைத்துவ செயற்பாடுகள், ஒவ்வொரு வகையான இடர்களும் எப்படி சரியான முறையில முகாமைத்துவம் செய்யப்படுது என்கிற பத்தின முக்கியமான விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அனுவல் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏனென்று சொன்னா எங்களுக்கு தெரியும், இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள், இந்த பேங்க்ஸ், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிதியியல் ஃபைனான்சியல் இன்டர்மீடியட்ஸ் முக்கியமான தொகை காசு வந்து இந்த வைப்பீட்டாளர்கள் கிட்ட இருந்தது. அவங்க தான் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்ப இந்த முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு இன்னும் அதிகப்படியான தகவல்களை வெளியிடணும். இந்த ஒவ்வொரு நிறுவனத்திலையுமே இருக்கிற இடர்களை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இடர்களை எப்படி சரியான முறையில முகாமைத்துவம் செய்யறாங்கிற மாதிரியான விஷயங்கள் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும்ங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்றாங்க. அப்ப இதுகளும் கூட பாசல் கோட்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட சில முக்கியமான சில ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை கூட்ட வேணும் என்கிற மாதிரியான பல முக்கிய விஷயங்களை பத்தி இந்த பாசல் கோட்ஸ்ல அவங்க வந்து இந்த பிசிபிஎஸ் வந்து இந்த கமிட்டி
வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பாசல் 1 என்று சொல்லுறது மிகவும் பேசிக்கான ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 1988ஆம் ஆண்டுகள்ல அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது பாசல் அக்கோர்ட். அதுக்கு பிறகு அது வந்து டிவலப் ஆகி பாசல் 2 இன்னும் அதிகரிக்கப்பட்ட விஷயங்களோட பாசல் 2 வந்தது. அது இன்னும் டிவலப் ஆகி இப்ப பாசல் 3 பத்தி நாங்க பேசுறோம். பாசல் 4 அடுத்ததாக இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, இந்த நிதி நிறுவனங்களுக்குள்ள பொதுவாக இருக்கிற இடர்களை எப்படி முகாமைத்துவம் செய்யறதுங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு பொதுவான சரியான இம்ப்ரூவ் ஆன, அதாவது புதிய புதிய இடர்கள் வந்து உருவாகி கொண்டே இருக்கும். அப்ப அதுகள் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி புதிய ஒழுங்குமுறைகளோட இந்த பாசல் வந்து படிப்படியாக இன்னும் அதனுடைய தேவைப்பாடுகளை அதிகரிச்சு கொண்டு போகுது. இதன் மூலமாக முக்கியமாக நோக்கம் என்ன, இந்த நிதியியல் நிறுவனங்கள் இந்த இடர்களை சரியான முறையில முகாமைத்துவம் படுத்துறதும், இந்த நிதியியல் இடையீட்டாளர்கள் அவங்களுடைய என்ன சொல்றது நிதியியல் ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய நிதி நிலைமைய மற்றது அவங்களுடைய கட்டமைப்பை வந்து ரொம்ப பலப்படுத்துறதுன்னு தான் இந்த ஒவ்வொரு பாசலுடையும் நோக்கமாக இருந்து கொண்டு வருது. அப்ப முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பாசல் அக்கோர்ட் 1 என்று சொல்லுவேன். பாசல் அக்கோர்ட் 1 வந்து 1988ஆம் ஆண்டுகள்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப அது வந்து பிசிபிஎஸ் ஆல 1988ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அதுல இருக்கிற உரித்துரிமை மிக்க நாடுகள் என்ன செய்வாங்க, அதை வந்து நம்ம சொல்லுவோம் அடாப்ட் பண்றது என்று சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய தேவைப்பாடு, அந்த நாட்டுல இயங்குற நிதி நிறுவனங்கள் செயற்பாடு, அவங்க வந்து எவ்வளவுத்துக்கு இந்த பாசல கோட்டை அடாப்ட் பண்ணலாம், அவங்களுக்குள்ள கொண்டு வரலாம்ங்கிற மாதிரியான தேவைப்பாடுகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு உரிப்புரிமை பெற்றிருக்கிற நாடுகளும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக அனலைஸ் பண்ணி மேபி இந்த பாசல கோட்ல இருக்கிற சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பிக் பண்ணி முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கட்டம் கட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொண்டே போவாங்க. மற்றது இப்ப இது 1988ஆம் ஆண்டு பொதுவாக இந்த பிசிடிஎஸ்ஆல வெளியிடப்பட்டிருந்தாலும் அதை நம்ம நாட்டுக்கு எப்ப சரியான இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சரியான தருணம் எதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அப்படி பார்த்துதான் ஒவ்வொரு நாடுமே வந்து அவங்களோட நாட்டுக்குள்ள அவங்களுடைய நிதியியல் சந்தைக்குள்ள நிதியியல் இடையீட்டாளர்களுக்குள்ள அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணுவாங்க. இப்ப 1988ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டதுங்கிறதுக்காக அது எல்லா உரிப்புரிமை பெற்றிருக்கிற நாடுகளுக்கும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அடாப்ட் பண்றது வந்து கட்டாய கடமை ஆகிடாது. இது வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பேசிஸ்ல அறிமுகப்படுத்தி கொண்டு வரும். அது எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய நிதி நிறுவனங்களுக்கு பொருத்தமாக அமையும்ங்கிறத ஒவ்வொரு நாடும் அவங்களோட கட்டமைப்பை பொறுத்து அவங்க சரியான தருணங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப ஸ்ரீலங்கால எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத வந்து இன்க்ளூட் விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் உங்களோட இன்னொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நாங்க இந்த பேசிக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இன்னருக்கு ஃபர்தர் ரீடிங்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அப்ப இதுல வந்து இந்த இலங்கை மத்திய வங்கி முக்கியமாக வங்கிகளுக்கு, உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு நான் சொல்லணும், இந்த பாசல கோட்ஸ் வந்து இதுவரையில வங்கிகளுக்கு தான் அதை அடாப்ட் பண்றது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களுக்கும் கூட இந்த பாசல கோட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணப்படல. அப்ப இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேங்க்ஸுக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு வருது. அப்ப இலங்கை மத்திய வங்கியின் வங்கி மேற்பார்வை திணைக்களம் எப்படி இந்த பாசல் கோட்ஸை வந்து படிப்படியாக நம்ம நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள உட்செலுத்தி இருக்கிறாங்கங்கிறது சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறைகளையும் பணிப்புரைகளையும் தான் நான் இந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு தொகுத்திருக்கிறேன். நாங்க இந்த டாக்குமெண்ட்டுக்கு பிறகு வருவோம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல முற்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த பிசிபிஎஸ் வந்து இந்த பாசல் அக்கவுண்ட்ஸை அவங்க வந்து குறிப்பிட்ட காலத்துல அவங்க
வெளியிட்டாலும் அதே காலகட்டத்துல வந்து எல்லா உரிப்புரிமை பெற்றிருக்கிற நாடுகளுக்கும் வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கட்டாயப்படுத்தப்படையில காலத்தை அந்த நிதி நிறுவனத்தின் கட்டமைப்பை பொறுத்து சரியான தருணத்துல ஒவ்வொரு நாடும் வந்து எதை பார்த்து அடாப்ட் பண்ணணும்ங்கிறத அவங்க பார்த்து அடாப்ட் பண்றதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அந்த உரிப்புரிமை பெற்றிருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல நாங்கள் இந்த பாசல் கோட் 1 முதலாவது வந்த பாசனுடைய வேர்ஷனை நாங்கள் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அது ரொம்ப சிம்பிளிஃபைடான வேர்ஷன்ல தான் வந்தது. இந்த முதலாவது பாசல் தேவைப்பாடு என்னன்னு சொன்னா நீங்க இந்த மூன்றாவதுல இருக்கு பாருங்க, டார்கெட் ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. அவங்க சொல்லுறாங்க ஒரு இந்த இந்த மூலதன தேவைப்பாடு, மூலதன இப்போ உங்களுக்கு இப்போ பொதுவாகவே தெரியும் உங்களுக்கு சமன்பாடு என்ன, நம்மளோட கணக்கீட்டு சமன்பாடு அசெட்ஸ் ஈக்குவல்ஸ் லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். இப்போ ஒரு எந்த ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையிலையும் அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை வந்து நாங்க எப்படி நிதியிடுறோம், இந்த லைபிலிட்டிஸ் பொறுப்புகள் மூலமாகவும் மூலதனம் மூலமாகவும். எங்களுக்கு தெரியும் இந்த வங்கிகளை எடுத்துக்கொள்ற நேரம் இந்த மூலதனம் பங்குதாரர்களோட மூலதனம் என்று சொல்றது மிகவும் சிறிய தொகை. நாங்க கூடுதலாக என்ன செய்வோம், வங்கிகள் வந்து கூடுதலாகவே இந்த வைப்பீட்டாளர்களோட பணத்தை வச்சுதான் அவங்களோட பிசினஸ ஓட்டுவாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும், ஒரு 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 கட்டத்துல நாங்க வந்து அந்த குறிப்பிட்ட வங்கி வந்து அதிகமாக வைப்பீட்டாளர்களோட பணத்தை நாங்க கலெக்ட் பண்ணி அதை நாங்க சொத்துக்களாக, அதாவது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆக கொடுக்க முற்படுவோம். இந்த கேபிட்டல் போர்ஷனை நாங்க வங்கிகளாக இருக்கிற நேரம் சில நேரம் மறந்துடுவோம். ஏன், இந்த பேங்க்ஸுக்கு அவங்களுக்கு இந்த இந்த அவங்களுக்கு ஏழுமாக இருக்கு வைப்பீட்டாளர்கள் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. அப்ப இந்த பங்குதாரர்களுடைய மூலதனத்தை மறந்துட்டு அவங்க இன்னும் அதிகப்படியான வைப்பீட்டாளர்களோட பணத்தை மட்டும் நம்பியே இந்த வங்கி செயற்பாடுகளை கொண்டு நடாத்திட்டு போற ஒரு சந்தர்ப்பம் வரலாம். அதுக்காகத்தான் இந்த மூலதனம் என்கிற போர்ஷன், கேபிட்டல் என்கிற போர்ஷன், அதுலயும் கூட அந்த அந்த ஒரு வங்கியில ஏற்படக்கூடிய பல வகையான இடர்களை தாங்கிக் கொள்றதுக்காக, உள்ளெடுக்கிறதுக்காக, அப்சார்ப் பண்றதுக்காக போதுமான கேபிட்டல் மூலதனம் இருக்க வேணும் என்கிறது தான் முதன் முதலாக வழங்கப்பட்ட தேவைப்பாடு. ஒரு வங்கியின் இடர்களை அப்சார்ப் பண்றதுக்கு போதுமான மூலதனம் இருக்க வேணும் என்கிறது தான் ஆக முதல்ல வழங்கப்பட்ட தேவைப்பாடு. அப்ப இந்த மூலதனம், இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மூலதனம் வந்து இந்த சொத்துக்களோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்துல என்ன சதவீதத்துல இருக்க வேணும் என்கிறது தான் இந்த பாசல் கோட் என்ற முதலாவது பேசிக் ஃபார்மான பாசல் கோட் 1ல அவங்க வந்து வழங்கப்பட்ட தேவைப்பாடு. இப்ப நீங்க இந்த ரேஷியோவை பாத்தீங்கன்னு சொன்னா மேல இருக்கு பாருங்க கேபிட்டல். இந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட்ங்கிறத இப்போதைக்கு மறந்துடுங்க. ரிஸ்க் அட்ஜஸ்டட்ங்கிறத பக்கத்துல வச்சுட்டு கேபிட்டல் டிவைடட் பை அசெட்ஸ் என்று சொல்ற நேரம் என்ன, ஒரு வங்கியின் மொத்த சொத்துக்கள்ல இந்த மூலதனம் என்று சொல்ற இந்த போர்ஷன் என்ன சதவீதத்துல இருக்க வேணும் என்கிறதான் இந்த பாசல் கோட் 1ல முதலாக அவங்க வழங்கின தேவைப்பாடு. மொத்த சொத்துக்கள்லையும் இந்த மூலதனம் என்று சொல்ற தொகை வந்து இந்த ப்ரொபோர்ஷனேட் என்ன ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்க வேணும், மினிமம் கிரைட்டீரியா, மினிமம் பெர்சன்டேஜ் ஒன்று தந்தாங்க. அப்ப இப்ப உதாரணத்துக்கு 8% என்று சொன்னா உங்கள்கிட்ட 100 ரூபாய் பெறுமதியான அசெட்ஸ் இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கிட்ட 8 ரூபாயான மூலதனம் கட்டாயம் இருக்க வேணும் என்கிறது தான் இந்த பாசல் 1ல வழங்கப்பட்ட முதல் தேவைப்பாடு. இந்த கேபிட்டல் இப்போ உங்களுக்கு இந்த ரேஷியோ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். மொத்த சொத்துக்கள்ல என்ன பங்கு கேபிட்டல் கட்டாயம் இருக்க வேணும் என்கிறது தான் முதலாக வழங்கப்பட்ட தேவைப்பாடு. அப்ப இந்த கேபிட்டலையும் கூட முதலாவதுல பாருங்க கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல். இந்த கேபிட்டலையும் கூட அவங்க 2ஆக பிரிச்சாங்க. கோ கேபிட்டல் என்று சொல்ற நேரம் மைய மூலதனம்,
சப்ளிமெண்டரி கேபிட்டல் என்று சொல்ற நேரம் மேலதிக மூலதனம். இப்ப எங்களுக்கு தெரியும் மூலதனம் என்று சொல்ற நேரம் மூலதனம் வந்து ஃபார்ம் ஆகுறது, அதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பங்குதாரர்கள் போட்ட ஷேர் கேபிட்டல், ஷேர் பிரீமியம் இதுகள் இருக்கும், பங்கு மூலதனம் இருக்கும். அதை தவிர ரீட்டைன் ஏர்னிங்ஸ், அதாவது ஒவ்வொரு வங்கியும் வந்து ஒவ்வொரு வருஷமும் லாபம் உழைக்க உழைக்க அதுல ஒரு பங்கா வங்கிக்குள்ளே நிறுத்தி வைப்பாங்க, நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம். அப்ப இந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு, அதாவது சில முக்கியமான தேவைகளுக்காக ரிசர்வ்ஸ் ஒதுக்கப்படும். அப்ப இந்த ரிசர்வ்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான நல்ல சாலிடான கேபிட்டல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த மைய மூலதனத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. நாங்க இந்த ஒழுங்கு விதிகளை பார்க்குற நேரம் சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அதை தவிர வேற ஏதாவது சப்ளிமெண்டரி கேபிட்டல் இருக்கா? இப்போ எங்களுக்கு மூலதனத்துக்குள்ள இந்த மாதிரி நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்கிற நேரம் சப்ளிமெண்டரி கேபிட்டல், இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைபிரிட் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைபிரிட்னு சொல்ற நேரம் அதுக்கு வந்து டெட் ஃபீச்சர்ஸும் இருக்கு, ஈக்விட்டி ஃபீச்சர்ஸும் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறைவான மூலதன வகைகளை இவங்க மேலதிக மூலதனத்துக்குள்ள போடுவாங்க. சில நேரம் அன்டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு, அதாவது இந்த நிதி கூற்றுக்கள்ல வெளிப்படையாக பெறுமதி பொறிக்கப்படாத சில உள்ளக இந்த நிறுவனத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற சில அன்டிஸ்க்ளோஸ்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரிசர்வ்ஸையும் சப்ளிமெண்டரி கேபிட்டலுக்குள்ள போடலாம். மற்றது ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ஸ் என்ன? ஒரு நிதி நிறுவனத்தின் ஒரு வங்கியின் முக்கியமான சில ஃபிக்ஸ்ட் அசெட்ஸை ரீவேல்யூ பண்ணுவாங்க. ரீவேல்யூ பண்ற நேரம் சில ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ஸ் வரும். அந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்து என்ன, பலம் குறைஞ்ச மூலதனங்கள், அதுகளும் மூலதனத்துக்குள்ள ஆட் ஆகுது, ஆனா பலம் குறைஞ்ச மூலதனங்கள். அப்ப இந்த மாதிரியான மூலதனங்கள் அவங்க என்ன செய்வாங்க, மேலதிக மூலதனத்துக்குள்ள போடுவாங்க. அப்ப மைய மூலதனம் என்று சொல்ற நேரம் இந்த மாதிரி ஷேர் கேபிட்டல், ஷேர் பிரீமியம், ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ், டிஸ்க்ளோஸ் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரியான பலம் கூடின மூலதனத்தை வச்சு கோ கேபிட்டல் அதை சொன்னாங்க. அதை தவிர அந்த வங்கிக்குள்ள வேற ஏதாவது வகையான மூலதனங்கள் இருக்குதா? இப்ப ரீவேல்யூவேஷன் ரிசர்வ், அன்டிஸ்க்ளோஸ் ரிசர்வ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதை மேலதிக மூலதனத்துக்குள்ள சேர்த்தாங்க. அப்ப இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ற நேரத்துல அவங்க இந்த 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 மூலதன போதுமை விகிதம், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த மூலதன போதுமை விகிதத்தை 2 பார்ட்ஸ் அவங்க பேசுவாங்க. ஒன்று Tier 1 ரேஷியோ என்று சொல்லுவோம், இல்லாட்டி கோ கேபிட்டல் ரேஷியோ என்று சொல்லுவோம். மற்றது டோட்டல் ரேஷியோ. அப்ப இந்த கோ கேபிட்டல் ரேஷியோ என்று சொல்ற நேரம், இல்லாட்டி Tier 1 கேபிட்டல் ரேஷியோன்னு சொல்ற நேரம், அதுக்குள்ள நாங்க வந்து இந்த கோ கேபிட்டல் மட்டும்தான் அதுக்குள்ள கருத்தி கொள்றோம். அதாவது இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ற நேரம் மேலுக்கு கோ கேபிட்டல் இருக்கும், கீழுக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் அசெட்ஸ் இருக்கு. ரிஸ்க் அட்ஜஸ்டட் பத்தி நாங்க பேசுவோம், அதை மறந்துடுங்க, அசெட்ஸ் நாங்க பேசுவோம். அப்ப மேலுக்கு கோ கேபிட்டல் இருக்கு, கீழே அசெட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரேஷியோ என்ன எதை விளங்கப்படுத்துது? ஒரு வங்கிக்குள்ள இருக்கிற மொத்த சொத்துக்கள்ல இந்த கோ கேபிட்டல் மிகவும் பலமான மைய மூலதனம் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்குங்கிறத தான் கோ கேபிட்டல் ரேஷியோ பேசு. அதுக்கு பிறகு 2வது பார்ட் தான் டோட்டல் கேபிட்டல் ரேஷியோ. டோட்டல் கேபிட்டல் ரேஷியோ என்று சொல்றதுக்குள்ள இந்த கோ கேபிட்டல், சப்ளிமெண்டரி கேபிட்டல் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அப்ப மேலுக்கு இருக்கும் டோட்டல் கேபிட்டல். டோட்டல் கேபிட்டலை நாங்க அசெட்ஸால பிரிக்கிறோம். அப்ப நாங்க வந்து இந்த ரேஷியோவை 2 பார்ட்டாக பேசலாம் பாசல் 1ல. இப்ப நாங்க இந்த சொத்துக்கள் கீழே இருக்கிற பகுதி எண் கீழே என்ன இருக்கு, சொத்துக்கள் என்ற தொகை இருக்கு. அந்த சொத்துக்களையும் நாங்க என்ன செய்வோம், ரிஸ்க் வேட் பண்ணுவோம், இடர் நிறையேற்றம் செய்வோம். இடர் நிறையேற்றம் செய்யறது என்று சொன்னா என்ன, இப்ப நாங்க வந்து கேபிட்டலை பத்தி பேசினோம். மற்ற பக்கத்துல நாங்க ஒரு வங்கியின் சொத்து அசெட் பேஸ பத்தி பேசுற நேரம் எங்களுக்கு தெரியும், அந்த பேலன்ஸ் ஷீட்ல ஒரு வைப்பீட்டாளர்களுக்கு வழங்குற வைப்புகள் எல்லாம் என்ன, பொறுப்புகள்.
அது மாதிரி சொத்துக்கள் என்ற சைட்ல என்ன இருக்கு? சொத்துக்கள் என்ற சைட்ல மிகவும் அதிகமாக ஒரு வங்கியின் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறது எல்லாம் என்ன? இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கொடுக்கடன்கள், வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுக்கடன்கள் தான் ஒரு வங்கியினுடைய அதிகப்படியான சொத்துக்கள். அதிகப்படியான சொத்துக்கள். ஆனா அதை தவிர வேற வகையான சொத்துக்களும் இருக்கு. ஒரு வங்கியை பொறுத்தவரையில அந்த வங்கியில கேஷ் பேலன்ஸ் இருக்கு, லிக்விடான கேஷ் பேலன்ஸ் இருக்கு. அதை தவிர அவங்க இந்த இந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ், அந்த மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இடர் குறைஞ்ச இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில், திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள், இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் செய்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வேற சப்சிடரிஸ் இருக்கும், அசோசியேட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வேற வகையான சொத்துக்களும் இருக்கு. பாரிய அளவிலான சொத்துக்கள் என்ன? இந்த கொடுக்கடன்கள். ஆனா இந்த மாதிரியான இந்த மாதிரி கேஷ் இருக்கும், வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். ஆனா அதுக்கு முந்தி பேலன்சஸ் வித் சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அதுக்கு பிறகு வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சப்சிடரிஸ், அசோசியேட்ஸ் அண்ட் இருக்கும். வேற அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்ட் இருக்கும். இந்த மாதிரி பல வகையான சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்களை பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்கும் சில சொத்துக்கள் வந்து இடர் குறைவான சொத்துக்கள். இப்ப நீங்க ஒரு வங்கிக்குள்ள இருக்கிற கேஷ் பேலன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஒரு வங்கிக்குள்ள ஹோல்ட் பண்ணி இருக்கிற கேஷ் பேலன்ஸ் வந்து அந்த வங்கிக்கு ஏதாவது ஒரு இடர் ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. பேலன்சஸ் வித் சென்ட்ரல் பேங்க். மற்றது ரிஸ்க் ஃப்ரீ கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள்ல அவங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுகள் எல்லாம் வந்து என்ன? இடர் குறைவான சொத்துக்கள். நாங்க இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எடுத்துக்கொண்டோம்டா, நாங்க அந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதாவது இந்த கொடுக்கடன்கள் சம்பந்தப்பட்ட இடர்கள் நாங்க நிறைய பத்தி பேசி இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கொடுக்கடன்கள் நாங்க யாருக்கு கொடுக்கடன்களை வழங்கி இருக்கிறோம், கொடுக்கடன்கள் இந்த தவணைகள் எவ்வளவு காலம் தொக்கு நிக்குதுங்கிறத பொறுத்து எல்லாம் இந்த இடர் மட்டங்கள் வித்தியாசப்படுது. அப்ப இந்த மாதிரி கொடுக்கடன்களையும் கூட நாங்க கார்பரேட் கஸ்டமர்ஸுக்கு வழங்கியிருக்கிறோமா, ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கு வழங்கியிருக்கிறோமாங்கிற மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி அதுகள் சம்பந்தப்பட்ட இடர்களும் வந்து வித்தியாசப்படுது. அப்ப நாங்க இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்றதுக்காக என்ன செய்யறோம்னு சொன்னா, அசட் பேஸ நாங்க இடர் நிறையேற்றம் செய்யறோம். இடர் நிறையேற்றம் செய்யறோம். அதாவது ஓகே, நான் உங்களை ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கு போறேனே. இது வந்து உங்களுக்கு டூ டெக்னிக்கலா இருந்தா ப்ளீஸ் டோன்ட் வரி. ஏண்டா இப்போ உங்களோட கொடுக்கடன் முகாமைத்துவம் பாடநெறியை பொறுத்தவரையில பாசலை பத்தி ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு பாசலை பத்தி தெரிஞ்சிருக்கிறது மிக முக்கியம். மற்றது சில பாஸ் பேப்பர்ல நான் கண்டிருக்கிறேன், 1-2 பாஸ் பேப்பர்ஸ்ல இந்த பாசலை பத்தி சின்ன சின்ன கேள்வி, ஒரு 5 மார்க் கேள்வி இல்லாட்டி எம்சிக்யூல கேள்வி இந்த மாதிரி போட்டிருக்கிறத கண்டிருக்கிறேன். அதாவது நீங்க இதை முதலாவது தடவையாக பாசலை பத்தி கேள்விப்படுறீங்க, உங்களுக்கு டெக்னிக்கலாக இருக்கு என்று சொன்னா டோன்ட் வரி. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த அந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதை நாங்கள் சொல்லுவோம் காரண்ட். இந்த எக்ஸல் ஷீட் விளங்குதானே நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் காரை பற்றி, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோல மேலுக்கு என்ன இருக்கு? கேபிட்டல். இந்த கேபிட்டலை தான் நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம், கோ கேபிட்டல், சப்ளிமெண்டரி கேபிட்டல் அண்டு நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம். கீழ் என்ன இருக்கு? ரிஸ்க் அட்ஜஸ்டட் அல்லது ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். ஓகே, இதைத்தான் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்ப இதை அவங்க பிறகு என்ன செய்வாங்க? 100ஆல பெருக்குவாங்க. அப்ப இதுதான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவாக வரக்கூடும். இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் அசெட்ஸை பத்தி. இப்ப சில அசெட்ஸை நாங்க லிஸ்ட் பண்ணுவோம். கேஷ் இருக்கும், கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, மற்றது என்ன? லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம், கொடுக்கடன்கள்.
இப்ப உதாரணத்துக்கு எடுப்போம். சின்ன உதாரணத்துக்கு கேஷ் இருக்கு 100 என்று சொல்லுவோமே. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு. பிறகு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்கு. ஓகே, இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் நாங்க சொல்லுவோம் சும்மா ஒரு சில ஃபிகர்ஸ், ரேண்டம் ஃபிகர்ஸ். நான் உங்களுக்கு இந்த ரிஸ்க் ரேட்டடை பத்தி விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த உதாரணம் எடுக்கிறேன். அப்ப நாங்க இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்றது, கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவை கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் அசெட்ஸ் எடுத்தோம்னா என்ன? இந்த மூன்றுடையும் கூட்டுத்தொகை. ஓகே, மூன்றுடையும் கூட்டுத்தொகை. இப்ப நாங்க இந்த மொத்த சொத்துக்களை வச்சு இந்த கேபிட்டல் அடிக்குவசியை கால்குலேட் பண்ண போறோம்னா என்ன செய்ய போறோம்? கேபிட்டல் மூலதனத்தை இந்த டோட்டல் அசெட்ஸால பிரிச்சு 100ஆல பெருக்க போறோம். அப்ப இதுதான் எங்களுடைய கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ நாங்க எடுக்கலாம். இந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் அசெட்ஸ் என்று சொல்றது, நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்த மாதிரி சில அசெட்ஸ், கேஷ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதனோட சம்பந்தப்பட்ட இடர்கள் குறைவு. நடுவுல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேற வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுவோம், அதுவும் இருக்குன்னு நினைச்சு கொள்ளுவேன். ஓகே, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த கேஷோட சம்பந்தப்பட்ட இடரை 0% எடுக்க போறோம். ஏன்? இந்த கேஷோட எங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஒன்றும் இல்லைங்கிறதால இது 0 எடுக்க போறோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட சம்பந்தப்பட்ட இடரையும் 0 எடுக்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல சில இடர்கள் இருக்கலாம். அப்ப அதுக்கு நாங்க ஒரு இடர் நிறையேற்றம் கொடுப்போம். 20% ஒரு இடர் நிறையேற்றம் கொடுப்போம். இந்த முதலீடுகள் செய்திருக்கிறதால அதுல இருக்கிற இடர்கள் 20% என்று நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம். இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் சம்பந்தப்பட்டது 50% இடர் இருக்கு. அது சொல்லுவோம். இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வாடிக்கையாளர்கள் 50% எங்களுக்கு மேல் செலுத்த மாட்டாங்கிற மாதிரியான ஒரு ரிஸ்கை ப்ரெடிக்ட் பண்றோம்னு சொல்லுவேன். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த இடர் நிறையேற்ற முக்கியத்துவம் என்ன செய்ய போறோம்னா, மொத்த சொத்துக்கள் என்ற பெறுமதிய, அதாவது இந்த கேஷாக இருக்கிற சொத்துக்கள் என்ற தொகையை நாங்க என்ன செய்ய போறோம்? இடர் நிறையேற்றத்தையும் சேர்த்து செய்யறதன் மூலமாக பாருங்க, இந்த கேஷினுடைய பெறுமதி 0வாக மாறுது. இப்ப உங்களுக்கு ஜெனரலா ஒரு ஐடியா இருக்கும். இந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவை நாங்க கூட்டணும் என்று சொன்னா இந்த தொகுதி எண் என்ன செய்ய வேணும்? பகுதி எண் என்ன செய்ய வேணும்? கீழே இருக்கிற எண் என்ன செய்ய வேணும்? இந்த கீழே இருக்கிற எண் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைதோ அந்த அளவுக்கு இந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ கூடும். உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். இது பேசிக்கா நாங்க படிக்கிற சின்ன வயசு மேத்ஸ். இப்ப நாங்க இந்த ரேஷியோவை கூட்ட வேணும் என்று சொன்னா என்ன செய்ய வேணும்? ஒன்று மேல இருக்கிற தொகுதி எண் கேபிட்டலை கூட்டணும், இல்லாட்டி ரிஸ்க் அட்ஜஸ்டட் அசெட் பகுதி எண்ணை குறைக்கணும். அப்ப நாங்க பாருங்க, இந்த இடர் நிறையேற்றம் செய்யறதன் மூலமாக இடர் குறைவாக இருக்கிற சொத்துக்களுடைய பெறுமதி குறைய குறைய எங்களுக்கு கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ ஃபேவரபிளாக இருக்கு. அப்ப அந்த லாஜிக்ல தான் இந்த இடர் நிறையேற்றம் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ பாருங்க, அதுலயும் இடர் நிறையேற்றம் 0 என்றபடியா கடைசியில இந்த சொத்துண்ட பெறுமதி இந்த ரேஷியோவின் பர்பஸுக்காக 0வாக மாறும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க, அதுல இடர் நிறையேற்றம் 20 என்றபடியா அதன் பெறுமதி 17.8ஆக மாறும். இந்த மாதிரி தான் நாங்க இடர் நிறையேற்றம் செய்யறோம். அதுக்கு பிறகு நாங்க இதனுடைய மொத்த பெறுமதியை எடுக்கிறோம். இதுதான் ரிஸ்க் அட்ஜஸ்டட் அசெட்னு நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த பெறுமதியை வச்சு நாங்க கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவை கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, உண்மையில இந்த மாதிரி ரிஸ்க் ரேட் பண்றது ஒரு வங்கியை பொறுத்த வரையில அவங்களுக்கு ஃபேவரபிள். இப்ப அவங்க மொத்த சொத்துக்களை வச்சு கேபிட்டல் அடிக்குவசியை கால்குலேட் பண்ற நேரம் பாருங்க 10% தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை இடர் நிறையேற்றம் செய்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? அவங்களுடைய இந்த மூலதன போதுமை விகிதம் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ கூடுதலாக இருக்கு. அப்ப இது என்னத்தை அவங்களுக்கு, இந்த வங்கிகளுக்கு என்ன விஷயத்தை என்கரேஜ் பண்ணுது? எவ்வளவுக்கு எவ்வளவா அவங்க
இடர் குறைவான சொத்துக்களை வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவுக்கு ஃபேவரபிளாக இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியில இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறாங்கன்னு பாருங்க என்ன நடக்கும். இதுல பாருங்க, இதுல 142 இருக்கு, இதுல 35% ரேஷியோ இருக்கு. இப்ப சொல்லுவேன், இந்த ரிஸ்க் ஃப்ரீ இருக்கிற இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுறாங்க, அதாவது இடர் குறைவான சொத்துக்கள் மூலதனத்தை கூட்டினாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து இது வந்து ஜீரோவாக இருக்குது. ஜீரோவாக இருக்கிறதால ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பாருங்க என்ன நடக்குது. இடர் கூடுதலாக இருக்கிறதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அவங்களுடைய ரேஷியோ குறைவு. இடர் குறைவாக இருக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோல அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. கேஷ் பேலன்ஸை கூட்டுறாங்க பாருங்க, இந்த இடர் நிறையேற்றம் செய்யப்பட்ட இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோல அது தாக்கத்தை செலுத்த இல்லை. இப்ப சொல்லுவோம், இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இதை வந்து கூட்டுறாங்கன்னு பாருங்க, மூலதனம் குறையுது. அதுக்காக நான் சொல்லல இந்த வங்கிகள் எல்லாமே அவங்க இந்த கேஷ்லயும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு நான் சொல்ல இல்லை. அது உண்மையில இந்த பேங்க்களுடைய பர்பஸ் அது இல்லை. நான் சொல்றேன், கொடுக்கிற கடன்களையும் நான் முன்னால சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்களை பேஸ் பண்ணி இடர் நிறையேற்றம் செய்யலாம். அப்ப அந்த மாதிரி இடர் நிறையேற்றம் செய்யற நேரம் நாங்க இடர் குறைவான வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கடன்களை வழங்குறதன் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த மூலதனத்துல மேல இருக்கிற அழுத்தத்தையும் நாங்க குறைச்சு கொள்ளலாம்ங்கிறது தான் என்ற பாயிண்ட். ஓகே, சோ உங்களுக்கு இந்த பேசிக்கா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவை பத்தின ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இது வந்து டெக்னிக்கலா இருக்குதோ தெரியல உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ பாசல் அக்கார்ட் 1ல வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல முடிவில் நான் உங்களுக்கு இந்த லிங்க்ஸும் தந்திருக்கிறேன். இந்த லிங்க்ஸ்லையும் நீங்க வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க இருக்கும். இந்த ரீடிங்ஸையும் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் வந்து இது இன்வெஸ்டோபீடியாவுக்கு நான் உங்களுக்கு லிங்க் கொண்டு தந்திருக்கிறேன். எப்பவுமே வந்து இந்த இதில் பொதுவாக நானும் கூட இந்த இந்த இன்வெஸ்டிபீடியாவை நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். இதுல நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுல பாருங்க, பாசல் 1 பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோவும் தந்திருக்கிறாங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாசல் 1 என்னன்னு ஒரு ஐடியா உதாரணத்துக்கு பார்ப்போம், ப்ளே பண்ணி பார்ப்போம். இதுல அவங்க சொல்றாங்க, Grammarly can help you write quickly and confidently, so you never have to slow down at work. Instant வீடியோட ஆடியோ விளங்குதுன்னு நினைக்கிறேன். Basel I refers to a set of international banking rules enacted in 1988 by the Basel Committee on Bank Supervision. Basel I's objective was to improve banking stability through strong rules and supervision during a time of increasing bank failures and bankruptcy risks. It weighed the capital a bank owed to the credit risk it faced. Basel I defined the bank capital ratio, which requires banks to maintain a minimum ratio of total capital to risk-weighted assets of 8%. Basel I outlined 2 tiers of bank capital. Tier 1, or a bank's core capital, includes issued stock and declared reserves. Tier 2 is a bank's supplementary capital, including gains on investments, long-term debt, and hidden reserves. Basel I also created a bank asset classification system, which grouped a bank's assets into 5 risk categories. Basel I was the first combined international effort to assess risk relative to bank capital. Its calculations proved too simplified in the long run, but it paved the way for Basel II, which sought improved risk assessment amid ongoing innovation in the financial industry. ஓகே, ஸோ பாருங்க, அப்போ 1 மினிட்டுக்குள்ள நாங்கள் இவ்வளோ நேரமா படித்த பாசல் 1 பத்தின சமரியா இந்த வீடியோல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வீடியோ மூலமாக லேர்ன் பண்றதும் வந்து குட் கைண்ட் ஆஃப் லேர்னிங்.
ஓகே. ஸோ நாங்க இப்ப பாசல் 1 பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாசல் 2, பாசல் 3க்கு நாங்க இப்ப போவோம். என்ன சொன்னா, இப்ப பாசல் 1ல இருக்கிற இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவ பத்தி நீங்க முக்கியமாக, கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கூடுதலான டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன் அதுல. ஓகே. இப்ப பாசல் 2வ நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இது பாசல் 1னுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட். ஓகே. ஃபர்தர் டெவலப்மெண்ட். இப்ப நீங்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த பாசல் 2 பாசல் 1ல அவங்க வந்து முக்கியமாக பேசியிருக்கிறது எல்லாமே வந்து இந்த குறைந்த அளவு மூலதன தேவைப்பாட்டை பத்தி. இப்ப நீங்க பாசல் 2வ பாக்குற நேரம் வந்து இந்த குறைந்த அளவு மூலதன தேவைப்பாடு எல்லாமே பில 1ங்கிறதுக்குள்ள வந்துட்டு. பில 1ங்கிறதுக்குள்ள வந்துட்டு. இப்ப இந்த மினிமம் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ குறைந்த அளவு மூலதன தேவைப்பாட்டு விகிதத்தை தவிர இன்னும் 2 விஷயங்களை இந்த பாசல் 2க்குள்ள உள்ளடக்கி இருக்கிறாங்க. பாசல் 2 பில 2 இது வந்து 3 பிலரை பேஸ் பண்ணிருக்கு. பில 2 தான் சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ். சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ் என்று சொல்ற நேரம் அதுக்குள்ள என்ன, ஒவ்வொரு வங்கிகளுமே வந்து இந்த பில 1ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி குறைந்த அளவு மூலதன தேவைப்பாடுகளை வச்சிருந்தாலும் கூட, வச்சிருக்க வேண்டியது அவசியம், வச்சிருந்தாலும் கூட ஒவ்வொரு வங்கியுமே என்ன செய்ய வேணும், பீரியோடிக்கல் பேசிஸ், காலத்துக்கு காலம் அவங்கள்ட்ட இருக்கிற மூலதனம் போதுமாங்கிறத சுயமாகவே ரிவ்யூ பண்ண வேணும். இப்ப பேங்க் ஸ்பெசிபிக்கா சில இடர்கள் எழக்கூடும். அப்ப அந்த மாதிரியான இடர்களுக்கு எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவா கேபிட்டல் இருக்குதாங்கிறத அவங்க சுயமாகவே அசஸ் பண்ண வேணும். அந்த மாதிரியான இடர்களுக்கு எக்ஸ்ட்ராவா கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ண வேணும்ங்கிறது தான் இந்த 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 2வது பாயிண்ட், இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ரோசஸ். இத வெரி பாப்புலரா ஐகேப் டாக்குமெண்ட் சொல்லுவேன். ஐகேப் சில நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த ஐகேப் டாக்குமெண்ட்டை வந்து ஒவ்வொரு பீரியோடிக்கல் பேசிஸ், அது இப்ப இப்ப வங்கி பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் பேங்க்ஸுக்கு போட்டிருக்கிற தேவைப்பாடு ஆனுவல் பேசிஸ். அப்போ ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட்டை செய்து அதை பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டும். அதை ரெகுலேட்டராக, சூப்பர்வைசராக, ஒழுங்குபடுத்துனராக இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யணும், அதை ரிவ்யூ பண்ணி பார்க்க வேணும். பேங்க் சரியான முறையில இந்த மாதிரியான ஆய்வுகளை அனாலிசிஸ் ஒன்றை செய்து சரியான தொகை அடிஷனல் பஃபர் வச்சிருக்குதாங்கிறத ரெகுலேட்டராக இலங்கை மத்திய வங்கி உறுதிப்படுத்த வேணும். அதுதான் முதலாவது பாயிண்ட், சூப்பர்வைசரி ரிவ்யூ அண்ட் இவாலுவேஷன் ப்ரோசஸ். அதுதான் பிலர் 2 தேவைப்பாடு. பிலர் 3 தேவைப்பாடு தான் என்ன, மார்க்கெட் டிசிப்ளின். மார்க்கெட் டிசிப்ளின் என்று சொல்ற நேரம் அதுக்குள்ள டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸ். நான் முன்னால சொன்ன மாதிரி ஒரு வங்கியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டோம்டா அதுல எவ்வளவோ முக்கியமான தகவல்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒரு வங்கியினுடைய உள்ளக கட்டுப்பாடு, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன வகையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், இடர் முகாமைத்துவ முறைகள் என்னென்ன இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்ல ஒவ்வொரு வகையான இடர்களை பத்தியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதெல்லாமே வந்து இந்த பாசல் 3 மார்க்கெட் டிசிப்ளின், டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட், வெளிப்படைத்தன்மையை ப்ரொமோட் பண்றதுக்காக போடப்பட்டிருக்கிற என்ன பப்ளிஷ் பண்ண வேண்டிய சில டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸை தான் இந்த பிலர் 3ல மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் பாசல் 2 பெரும்படியான ஒரு விளக்கம். அப்ப பாசல் 1ல இருந்து பாருங்க பாசல் 2க்கு டெவலப் ஆகிற நேரம் இந்த மினிமம் ஆக குறைந்த அளவு மூலதன தேவைப்பாட்டை அவங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணினாங்க. மற்றது பிலர் 2, பிலர் 3 இதுகளை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப பாசல் 2 பத்தியும் நான் இந்த லிங்க் கொண்டு தந்திருக்கிறேன். அதை இன்னும் ரீட் பண்ணி பாருங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் இருக்கு.
ஓகே. இதுல ஒரு வீடியோ இருக்குமே. எஸ், வீடியோட ஆடியோ உங்களுக்கு வடிவா விளங்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல கேட்டது இந்த வீடியோ ஆடியோ கேக்குது இல்ல? சரி, இல்ல இதண்ட வீடியோட ஆடியோ கேட்கல மிஸ். முதல்ல வீடியோ கேட்டுச்சு, இது கேட்கல. ஓகே. அப்ப இப்ப விளங்குதா? இப்ப விளங்குதா? இல்ல மிஸ், சவுண்ட் குறைவா தான் இருக்கு. சவுண்ட் குறைவாக இருக்கு. ஓகே. எனிவே அப்ப நான் இப்ப ப்ளே பண்றேன். இதை நீங்க அப்ப நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ்லயும் தந்திருக்கிறேன் தானே, அப்ப நீங்க கொஞ்சம் அதை ரீப்ளே பண்ணி பாருங்க. சவுண்ட் இப்போ ஓகேயா இருக்கா? ஓகே மிஸ், இப்போ கொஞ்சம் கேக்குது. ஓகே ஃபைன். ஓகே. risk of all the investment banks made was to be weighed when determining the bank's capital requirements. The greater the risk it took on, the more capital required in reserve. Basel II also identified 3 pillars for evaluating bank performance. 1. Calculate minimum capital requirements. 2. Identify risk factors not captured in Pillar 1. 3. Assess information pertaining to risk management and distribution. ஓகே. ஸோ நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அதுதான், பாசல் 2 வந்து 3 பில்லர்ஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. முதலாவது இந்த குறைந்த அளவு மூலதன தேவைப்பாடு, மற்றது பில்லர் 2க்குள்ள சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ் என்று சொல்ற நேரம் இந்த குறைந்த அளவு மூலதன தேவைப்பாடுகளுக்கு மேலதிகமாக ஏதாவது பஃபர்ஸ் தேவைப்படுதா ங்கிறத அசஸ் பண்ணி அதுகளையும் கவர் பண்றதுக்கு தேவையான மூலதனத்தை வங்கிகளே அந்த அனாலிசிஸை அனுவலாக அவங்க செய்ய வேணும். அதை ஒழுங்குபடுத்துனர் வந்து சரியான முறையில் ரிவ்யூ பண்ண வேணும். மற்றது 3வது பில்லர் தான் இந்த மார்க்கெட் டிசிப்ளின், டிஸ்க்ளோஷர் தேவைப்பாடுகள்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது பாசல் 3. இப்ப இலங்கையை பொறுத்த வரையில நாங்க பார்ட்லி பாசல் 3யும் இந்த வங்கிகள் வந்து அடாப்ட் பண்ண தொடங்கி இருக்கு. இப்ப இந்த பாசல் 3 வந்து பாசல் 2 மாதிரி இந்த 3 தூண்கள் 3 பில்லர்ஸை வச்சுதான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இதுல இருக்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதாவது இந்த பில்லர் 1 மினிமம் கேபிட்டல், குறைந்த அளவு மூலதன தேவைப்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அதுக்குள்ள நாங்க பேசுறோம் சில ரேஷியோஸை பத்தி. இந்த ரேஷியோவை பத்தி நான் உங்கள் இந்த கொடுக்கடன் முகாமைத்துவம் பாஸ் பேப்பர்லயா இல்ல அப்படியோ வேற ஏதோ பாஸ் பேப்பர்ல சில இந்த ரேஷியோ பத்தின கேள்விகளையும் நான் கண்டிருக்கிறேன். ஸோ இந்த பாசல் 3ல தான் வந்து இவங்க லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ எல்சிஆரை பத்தி பேசுறாங்க, நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ என்எஸ்எஃப்ஆரை பத்தி பேசுறாங்க, மற்றது கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர்ஸ், கவுண்டர் சைக்ளிக்கல் பஃபர்ஸ், இந்த மாதிரி லெவரேஜ் ரேஷியோ பத்தி பேசுறாங்க. மற்றது பஃபர்ஸ் சொல்ற நேரம் என்ன, இப்போ ஒரு வங்கிக்கு எவ்வளவு இன்னும் அதிகமாக தேவைப்படுது மூலதனம்ங்கிறத அவங்களாகவே சுயமாக மதிப்பிட்டு அந்த பஃபர்ஸுக்கு அந்த தேவைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும் இன்னும் அடிஷனலா பஃபர்ஸ் இருக்க வேணும் தான் இந்த பாசல் 3 இந்த மினிமம் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ல அவங்க வடிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பஃபர்ஸை பத்தி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்சிஏஆர், என்எஸ்எஃப்ஆர், மற்றது லெவரேஜ் ரேஷியோ, இதுகளை பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மற்றது சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ்ல பாருங்க இந்த ஐகேப்பை பத்தி பில 2 பாசல் 2ல இருந்துச்சு.
சூப்பர்வைசரி ரிவ்யூ அண்ட் இவாலுவேஷன் ப்ரோசஸை பற்றி இருந்தது. அதை தவிர அவங்க வந்து இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஃபர்ம் வைட் கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ரிஸ்க் கான்சன்ட்ரேஷன், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு செக்டருக்கோ இல்லை குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கோ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஒருமுகப்படுத்தப்பட்ட இடர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், அதுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுகளை பற்றியும் இந்த பாசல் 3 பிலர் 2வில் இன்னும் கூடுதலாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது பிலர் 3ல மார்க்கெட் டிசிப்ளினை பற்றியும் இன்னும் கூடுதலாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட்ஸை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ பிலர் 2 எக்ஸ்பேன்ஷன் தான் பிலர் 3. இப்ப பாசல் 3யும் கூட 2009ஆம் ஆண்டுகள்ல இந்த BCBSஆல வெளியிடப்பட்டது. என்னதுக்கும் நம்ம நாட்டுல வந்து இந்த ஸ்ரீலங்கால வங்கிகள்ல இந்த பாசல் 3 வந்து இன்னும் முற்று முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படையில பார்ட் பை பார்ட்டாகத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ இதில் பாருங்க, Basel III is an international regulatory accord that introduces a set of reforms assigned to improve the regulation, supervision and risk management within the banking sector. Basel III is an iterative step in the ongoing effort to enhance banking regulatory framework. இப்போ இதை பத்தி பேசணும்னு சொன்னா பாருங்க, it specifically builds on Basel I and Basel II documents in a campaign to improve the banking sector's ability to deal with financial stress, improve risk management and improve transparency. On a more granular level, Basel III seeks to strengthen the resilience of individual banks in order to reduce the risk of system-wide shocks and prevent future economic meltdowns. பாருங்க, இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் பஃபர்ஸை பத்தி பேசுறாங்க பாருங்க. Basel III introduced new requirements with respect to regulatory capital with which large banks can endure cyclical changes on their balance sheets. During periods of credit expansion, banks must set aside additional capital. During times of credit concentration, capital requirements can be relaxed. The new guidelines also introduce the bucketing method in which banks are grouped according to their size, complexity, and importance to the overall economy. Systematically important banks are subject to higher capital requirements. இப்போ நீங்க பாசல் 1ஓட இதை ஒப்பிட்டு பாருங்க. பாசல் 1ல ஒரு ரேஷியோ தான் கொடுத்தாங்க. கோ கேபிட்டல் ரேஷியோ இவ்வளவு இருக்கணும் எல்லா பேங்க்ஸ்லயும், டோட்டல் கேபிட்டல் ரேஷியோ இவ்வளவு இருக்கணும் எல்லா பேங்க்ஸ்லயும். அப்ப அது வந்து படிப்படியாக டெவலப் ஆகி இந்த பாசல் 3ல இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் மெஷர்ஸை பத்தியும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பேசிக்கா இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் மெஷர்ஸ் ஐடியா என்ன, ஒவ்வொரு வங்கிகள் சம்பந்தப்பட்ட இடர்களும் வந்து அளவு வித்தியாசப்படும். ஒரு வங்கியினுடைய அளவு, அதனுடைய கட்டமைப்பு மற்றும் அது பொருளாதாரத்தின் அதுல முக்கியத்துவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. SIBs சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரிக்கு இலங்கையில சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட 6-7 பேங்க்ஸை குரூப் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இந்த சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்ல ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் உருவாகிட்டு சொன்னா அது அந்த பொருளாதாரத்தையே, அதாவது அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை, நிதியியல் முறைமையே உடைச்சு விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இந்த சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்ல இந்த இடர்களை முகாமைத்துவம் செய்யறதுக்கான தேவைப்பாடு இன்னும் அதிகம். அப்ப இந்த மாதிரியான பேங்க்ஸ் வந்து என்ன செய்யணும், அவங்க வரக்கூடிய இடர்களை இன்னும் வடிவாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பஃபர்ஸ் நிறைய வச்சிருக்க வேணும். அதுதான் இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் பஃபர்ஸ் என்ற பேசிக்கான ஐடியா. அதை தவிர ஒவ்வொரு பேங்க்ஸ்லயுமே வந்து சில சீசன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிசினஸுக்கும் சீசன்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸுக்குமே கிரெடிட் எக்ஸ்பேன்ஷன் பீரியட்ஸ் இருக்கு, கிரெடிட் கண்ட்ராக்ஷன் பீரியட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான
இந்த சைக்ளிக்கல் இந்த மாதிரியான என்ன சொல்றது இந்த அந்த வணிக நடவடிக்கைகள் விருத்தியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் மற்றது கண்ட்ராக்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த பீரியட்ஸையும் ப்ரெடிக்ட் பண்ணி இவங்க எக்ஸ்ட்ரா பஃபர் கேபிட்டல் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த கவுண்டர் சைக்ளிக்கல் பஃபர்ஸ் சொல்றது ஐடியா அதுதான். நாங்க இந்த லிக்விடிட்டி கவரேஜ், லெவரேஜ் ரேஷியோ, என்எஸ்எஃப்ஆர் இது மூண்டையும் நாங்க இப்ப இன்னும் கொஞ்சத்துல பிரீஃபா பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னே இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம். Basel III is the third in a series of accords by the Basel Committee on Banking Supervision, which is a forum for members of the worldwide banking community to discuss ways they can cooperate on banking supervisory matters. The purpose of the accords is to improve the worldwide bank regulatory framework. The accords from Basel I and Basel II produced agreements that help improve the international banking sector's measurement and management of financial and economic stress, help banks better measure and manage risk, and improve bank reporting transparency. The agreements reached under the Basel III Accord are a response to the financial crisis of 2007-2008. The focus of Basel III is at the individual bank level, with emphasis on a bank's liquidity coverage ratio, net stable funding ratio, the establishment of liquidity risk management supervision principles, and monitoring metrics. It is believed these tools will help individual banks better absorb financial shocks. Basel III was originally published in 2011, with a 2013 to 2015 phase-in. Adjustments pushed the implementation dates back to a 2019 start date. ஓகே, அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். பாசல் 3 என்று சொல்றதும் கூட BCBS-ஆல 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா நம்மட ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில இருக்கிற பேங்க்ஸ் கூட இன்னும் பாசல் 3, அதாவது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்க BCBS வெளியிட்டிருந்தாலும் நம்ம நாட்டுக்கு அப்ப அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சரியான தருணம், நிதியியல் இடையீட்டு நிறுவனங்கள், அதாவது முக்கியமா வங்கிகளுக்கு அதை அடாப்ட் பண்றதுக்கு போதுமான ரிசோர்சஸ் இருக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு வருது. அப்ப நாங்க இப்ப உண்மையில சொல்ல போனா இந்த பாசல் BCBS பாசல் 4 பத்தி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாங்க எங்க இருக்கிறோம்ங்கிறது சம்பந்தமாகத்தான் நான் இலங்கை மத்திய வங்கி இந்த பாசல் சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிற சில ஒழுங்கு விதிகள், பணிப்புரைகள், ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது கூட 21 பேஜ் டாக்குமெண்ட். ஆனா இதுலயும் கூட நான் கட் பண்ணி க்ராப் பண்ணி சில ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு இதை இன்னும் டீட்டெயிலா வாசிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டுக்கு போய் ஓகே நீங்க ரெகுலேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா சரி. இருக்கு லாஸுக்கு கீழே பேங்கிங்ங்கிறதுக்குள்ள போங்க. லாஸ்ட் பேஜுக்கு போங்க. இது பழைய 2013ஆம் ஆண்டு வரை இஷ்யூ பண்ணப்பட்ட டிரெக்ஷன் எல்லாம் தொகுத்து தரப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்த கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் புக்கும் டவுன்லோட் ஆகும். அதுல நீங்க ரெலவென்ட் பேஜை ரிஃபர் பண்ணலாம். இப்ப பாசல் 1ல உங்களுக்கு தெரியும் அவங்க பேசிக்கா பேசினது சில மினிமம் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவை பத்தி. அப்ப அந்த மாதிரியான தேவைப்பாடுகள் ஃபர்ஸ்ட்லயும் ஸ்ரீலங்கால இருந்தது. அதால பாசல் 1 நாங்க ஃபர்ஸ்டுக்கே பாசல் 1 அடாப்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க அடாப்ட் பண்ணல. இந்த மாதிரி மினிமம் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ தேவைப்பாடுகள் ஃபர்ஸ்டுக்கும் இருந்தது. பாசல் 2க்கு நாங்க 2007ஆம் ஆண்டு டிசம்பர்ல இந்த வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலமாக 2008ஆம் ஆண்டு ஜனவரியில இருந்து நாங்க பாசல் 2வை அடாப்ட் பண்ணினோம். பாசல் 2 உங்களுக்கு தெரியும் என்ன, 3 பில்லர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. பாசல் 2 பில்லர் 1, பில்லர் 2, பில்லர் 3. அதுலயும் கூட நாங்க ஃபர்ஸ்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணினது பில்லர் 1. ஓகே,
ஓகே, அப்ப இந்த சுற்றறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க பாசல் 2 அடாப்ட் பண்ண போறோம். பாசல் 2 பில 1 ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அடாப்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஐடி நீட்ஸ், ட்ரைனிங் அது இதெல்லாம் செய்து கொள்ளுங்கங்கிற மாதிரியான ஒரு சுற்றறிக்கை தான் இது. இது வந்து உங்களோட நாலேஜ் பர்பஸ். இதெல்லாம் கட்டாயம் ஞாபகம் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இது இஷ்யூ பண்ணப்பட்டது, எது ஃபர்ஸ்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுங்கிற மாதிரி எல்லாம் நீங்க கட்டாயமாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து உங்களோட நாலேஜ் பர்பஸ். மற்றது நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாசலை பத்தின குட் ஐடியா வரும். டெக்னிக்கலாக ஃபீல் பண்ணீங்கன்னா விட்டுடுங்க. ஓகே, ஸோ பாசல் 2 பில 1, அதாவது குறைந்த அளவு மூலதன தேவைப்பாட்டை பத்தி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம். அதுக்கு பிறகு பாருங்க பில 2, அதுதான் சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ். இந்த ஐகேப்பை பத்தி எல்லாம் அதெல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. 2010 இருந்து நாங்க அடாப்ட் பண்ணுவோம். மற்றது பில 3 மார்க்கெட் டிசிப்ளின். மார்க்கெட் டிசிப்ளின் சொல்ற நேரம் என்ன, டிஸ்க்ளோஷர் தேவைப்பாடுகள், ஒரு நிதியியல் சந்தைக்கு, அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையை பேணுறதுக்காக வழங்கப்படணும் தான் மார்க்கெட் டிசிப்ளின், டிஸ்க்ளோஷர் தேவைப்பாடுகள். அப்ப அதுகளை பத்தியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இந்த IFRS 7க்கு இணங்க அதுல இருக்கிற டிஸ்க்ளோஷர் தேவைப்பாடுகளுக்கு இணங்க நாங்க வந்து அந்த டிஸ்க்ளோஷர் தேவைப்பாடுகளை வழங்கியிருக்கிறோம். அதுகளை பேங்க்ஸ் கடைபிடிக்க வேணும்ங்கிறது தான் இந்த சர்க்குலர்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கே அவங்க 2008ஆம் ஆண்டுல 2008ஆம் ஆண்டு என்ன இருக்கு, முதலாவது பாயிண்ட பாருங்க. நான் வந்து சொன்னேன் பிலர் 2ல, சாரி பிலர் 2 இல்ல, பாசல் 2. பாசல் 2ல தேவைப்பாடுகள், அந்த குறைந்த அளவு மூலதன தேவைப்பாடுகள்ல இந்த 2 வகையான கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோஸ் இருக்குன்னு சொன்னேன் நான். ஒன்று கோ கேபிட்டல் ரேஷியோ, மற்றது டோட்டல் கேபிட்டல் ரேஷியோ. அப்ப இவங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்தோம், பேங்க்குக்கு போட்ட தேவைப்பாடு தான் என்ன, கோ கேபிட்டல் ரேஷியோ 5% இருக்க வேணும், மொத்த கேபிட்டல் ரேஷியோ வந்து 10% இருக்க வேணும்ங்கிறது தான் ஆரம்பத்துல நாங்க போட்ட தேவைப்பாடு. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப நாங்க பாசல் 3க்கு வந்திருக்கிறபடியா இதெல்லாம் ஹிஸ்டரி. இது ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு பேசிக்கா இந்த ஃபர்ஸ்ட் ரிட்டர்னை பார்த்தா விளங்கும். பாருங்க, இதுல கோ கேபிட்டல் ரேஷியோ என்று சொல்ற நேரம் என்ன செய்யறோம், 11.1.1000 எலிஜிபிள் கோ கேபிட்டல். அதை நாங்க என்ன செய்யறோம், 11,13,000 டோட்டல் ரிஸ்க் ரேட்டட் அசெட் அமௌண்டால பிரிச்சு 100ஆல பிரிக்கிறோம். இதைத்தான் நாங்க இந்த எக்ஸல் ஷீட்ல சிம்பிள் கால்குலேஷனா பார்த்தோம். ஓகே, இந்த ஃபார்மேட் எல்லாம் பார்த்தா தலை சுத்தும், ஸோ லீவ் இட் அவுட். ஸோ நான் முன்னால சொன்ன மாதிரி கோ கேபிட்டல் ரேஷியோ என்று சொல்ற நேரம் இந்த கோ கேபிட்டலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகணும்ங்கிறது தான் இங்க போட்டிருக்கிறான். நான் சொன்ன உதாரணங்கள் சில இங்க இருக்கு. paid up ordinary shares or assigned capital, மற்றது நான் கியூமுலேட்டிவ் நான் redeemable preference shares, share premium, SRR statutory reserve fund, மற்றது published retained profit. இந்த மாதிரி சில சாலிடான சில கேபிட்டல் எலிமெண்ட்ஸை தான் அவங்க கோபே கேபிட்டல் ரேஷியோக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்த சப்ளிமெண்டரி கேபிட்டல், அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அவங்க அதுல இருந்து அட்ஜஸ்டட் கோ கேபிட்டல் எல்லாம் எடுப்பாங்க. டோன்ட் வரி மச் அபவுட் இட். ஸோ சப்ளிமெண்டரி கேபிட்டல்ங்கிறதுக்குள்ள ஷார்ட் டேர்ம் சபார்டினேட், ஹோல்ட் ஆன் என்ன இருக்கு, சப்ளிமெண்டரி கேபிட்டல்ங்கிறதுக்குள்ள ரிவாலுவேஷன் ரிசர்வ், ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ், ஹைபிரிட் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுகள் எல்லாம் வந்து பலம் குறைஞ்ச மூலதனம், இதுகள் எல்லாம் சப்ளிமெண்டரி கேபிட்டலுக்குள்ள போடுறாங்க. அது பிறகு சில நேரம் டியர் 3 அண்டும் இருக்கு, அதாவது மேலதிக மூலதனம்ங்கிற நேரம் அந்த சப்ளிமெண்டரி கேபிட்டலையும் பாசல் 2ல இன்னும் 2ஆ பிரிச்சாங்க. அப்ப கோ கேபிட்டல், டியர் 2 கேபிட்டல், டியர் 3 கேபிட்டல் இருந்தாங்க. அப்ப அதுக்குள்ள இந்த அப்ரூவ்ட் ஷார்ட் டேர்ம் சபார்டினேட்டட் டெட், வேற ஏதாவது பல வகையான டெட்ஸ் இருக்கு, அது வந்து
அதை பத்தி நாம இங்க டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணல. ஆனா Tier 1 ஒப்புற நேரம் Tier 3 வந்து மிகவும் பலவீனமான பட் ஸ்டில் மூலதனம் என்று கன்சிடர் பண்ணப்படுற மூலதனத்தை Tier 3க்குள்ள எடுத்தாங்க. அப்ப முக்கியமா நாங்க Tier 3 நாங்க கோ கேபிட்டல் ரேஷியோவையும் டோட்டல் கேபிட்டல் ரேஷியோவையும் தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருந்தாங்க 5%, 10% உண்டு. அதுக்கு பிறகு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸை கூட நீங்க இது வந்து இந்த பேஜ் 57 ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸும் கூட எப்படி ஒவ்வொரு சொத்துக்கும் வகையான சொத்துக்கும் எப்படி ரிஸ்க் வெயிட் கொடுக்கறதுங்கிற பத்தின விவரங்களும் கீழே இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தா இதுகளை வாசிச்சு பாருங்க. ஓகே, நீங்க ஃபுல் புக்கை நான் வந்து உங்களுக்கு தந்த மெட்டீரியல்ல நான் அந்த அளவு டீட்டெயில்ஸா நான் இங்க போடையில தொகுத்து போடையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமென்று சொன்னா நீங்க வந்து இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணலாம். இந்த டிரெக்ஷன் புக்கை டவுன்லோட் பண்ணி ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படித்தான் நாங்க பாசல் 2 பிலர் 2 ஃபர்ஸ்ட்டுக்கு அடாப்ட் பண்ணினோம். ஓகே, பிறகு பாருங்க பாசல் 2 பிலர் 2க்கு வர நாங்க முன்னால பேசினது பாசல் 2 பிலர் 1. இப்ப நாங்க பாசல் 2 பிலர் 2 என்று சொல்ற நேரம் என்ன? சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ். சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ரோசஸ நாங்க 2013ஆம் ஆண்டுல இஷ்யூ பண்ணின சர்க்குலர் மூலமாக அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுல நாங்க இந்த ஐகேப் டாக்குமெண்ட்டை பத்தி பேசுறோம். இன்டர்னல் கேபிட்டல் அடிக்வசி அசஸ்மெண்ட் ப்ரோசஸ். ஒவ்வொரு வங்கியும் அவங்களுடைய குறிப்பிட்ட இடர் மட்டங்களுக்கு போதுமான மூலதனம் நாங்க வச்சிருக்கிறோமா என்று சுயமாக அவங்க மதிப்பீடு செய்ய வேணும். அந்த மதிப்பீடு சரியான முறையில டாக்குமெண்ட் பண்ணப்பட வேணும். அந்த டாக்குமெண்ட் இலங்கை மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட வேணும். இலங்கை மத்திய வங்கி அந்த வங்கிகள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் அசஸ் பண்ணப்பட்டிருக்குதாங்கிற மாதிரி அவங்களோட வியூஸையும் கொடுத்து இந்த அவங்களுடைய ஐகேப்பை இன்னும் தளப்படுத்த வேணும்ங்கிறது தான் இந்த பிலர் 2 பாசல் 2 பிலர் 2 தேவைப்பாடு. அப்ப இந்த ஐகேப் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட சுற்றறிக்கை தான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன். நீங்க வந்து இந்த புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா 75ஆம் பக்கம். எஸ், நீங்க இன்னும் கீழே போனீங்கன்னா இந்த ஐகேப்பை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வாட்சி கொள்ளணும்டா இந்த ஐகேப்புக்குள்ள ஐகேப் வழங்குறதுக்கான தேவைப்பாடு என்ன, இந்த ஐகேப்புக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, இந்த ஐகேப் ப்ரோசஸ் எப்படி நடக்க வேணும்ங்கிற மாதிரி வெரி இன் டீட்டெயிலான விஷயங்கள் உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. நீங்க ஐகேப்பை பத்தி படிக்கணும்னு சொன்னா இந்த டாக்குமெண்ட்டை வாட்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஐகேப் சம்பந்தமாக பணிப்பாளர் சபைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, மூத்த முகாமைத்துவத்தின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்றது கொடுக்கடன் முகாமைத்துவத்தை சம்பந்தப்பட்ட உங்களோட எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு மோர் தேன் இனஃப். உங்களுக்கு வேற ஏதாவது பாடநெறிகளுக்கு ஐகேப்பை பத்தி கூடுதலாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், ரிஃபர் பண்ணணும்னு சொன்னா நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வாசிங்க. உங்களுக்கு வெரி இன் டீட்டெயிலா இருக்க விஷயங்கள். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான் இலங்கையில பாசல் 2 பிலர் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. மற்றது பாசல் 2 பிலர் 3 எதை பத்தி பேசுது? மார்க்கெட் டிஸ்க்ளோஷர்ஸ். இதுகளை பத்தி எங்களுக்கு தெரியும், எங்களுடைய IFRS கணக்கீட்டு நியமங்கள்லயே நிறைய டிஸ்க்ளோஷர் தேவைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வங்கிகளை அந்த IFRS தேவைப்பாடுகளுக்கு இணங்க சொல்றதன் மூலமாகவே இந்த பிலர் 3 பாசல் 2 பிலர் 3 கூடுதலான அளவுக்கு இந்த வங்கிகள் வந்து
அடாப்ட் பண்ணிச்சுது. அதுதான் பாசல் 2 எப்படி படிப்படியாக இலங்கையில இருக்கிற உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு அடாப்ட் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான முறை எப்படி அடாப்ட் பண்ணப்பட்டது. இப்ப இத பாருங்க, இது வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ எல்லாம் பத்தி பேசுது. அப்ப நாங்க எங்க நிக்கிறோம்? பாசல் 3ல. இப்ப பாசல் 3ல இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவை பத்தி பேசுறாங்க பில 1ல. அப்ப அது பத்தின தேவைப்பாடுகளை தான் இந்த 2015ஆம் ஆண்டுண்ட இந்த டிரெக்ஷன்ல இஷ்யூ பண்ணிருக்கிறான். பாசல் 3ல இருக்கிற இப்ப கரண்ட் தேவைப்பாடுகளை பத்தி கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்னங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்று சொல்ற நேரம் அதை பத்தினையும் ஒரு ஃபுல் டிரெக்ஷன் இருக்கு. பாருங்க, மேல சர்ச் பார்ல நீங்க டைப் பண்ணினீங்கன்னு சொன்னா இனிஷியலா இஷ்யூ பண்ணப்பட்டது, அதனுடைய சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்திலே வரும். அப்ப உங்களுக்கு ரிஃபர் பண்றதும் லேஸ். இதுதான் 2000 எஸ், இதுதான் அவங்க 2015ஆம் ஆண்டு நான் இங்க இந்த தொகுப்புல போட்டிருக்கிற இந்த சர்க்குலர் லோட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவை பத்தி இன் டீட்டெயிலாக வாசிக்கணும்னா இந்த 22 பேஜஸ் இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை வாசிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஸோ இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்று சொல்ற நேரம் பேசிக்கா நாங்க என்னத்தை பத்தி பேசுறோம்? என்ன இருக்கு? இந்த ரேஷியோவை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ என்று சொல்ற நேரம் நாங்க என்ன செய்யறோம்? ஸ்டாக் ஆஃப் ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்ஸ். எங்களுக்கு தெரியும் லிக்விட் அசெட்ஸ் என்னன்னு தெரியும், அசெட்ஸ் என்னன்னு தெரியும், லிக்விட் அசெட்ஸ் என்னன்னு தெரியும். நாங்க எங்களுடைய நிதியியல் பகுப்பாய்வு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்லயும் அதை பத்தின பிரசன்டேஷன்லயும் லிக்விட் அசெட் என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். மொத்தமாக இருக்கிற சொத்துக்கள்ல கூடுதலான திரவத்தன்மை மிகுந்த சொத்துக்கள், அதுக்கு உதாரணம் கேஷ், மற்றது இந்த அதாவது கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோமே, அந்த கரண்ட் அசெட்ஸும் கூட இந்த லிக்விடிட்டி லெவலை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணப்பட்டும் இருக்கு. என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த லிக்விட் அசெட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த எல்சிஆருக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவை கால்குலேட் பண்றதுக்கு நாங்க பாவிக்கிற ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட். ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட் என்னங்கிற விஷயத்த கீழே இந்த 2.4ல டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க. Can be easily and immediately converted into cash at little or no loss of value. Can be readily sold or used as collateral to obtain funds in a range of stress scenarios. Unencumbered. அதாவது எந்த விதமான கோலட்ரலாகவும் பாவிக்கப்படாத சொத்துக்களாக இருக்க வேணும். இது எல்லாத்தையும் நீங்க கட்டாயமா, இது வந்து டெக்னிக்கல்னு சொன்னா கட்டாயமா நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஆனா நீங்க பொதுவாக ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஐடியாக இருக்க வேணும் கட்டாயமாக இந்த கொடுகடன் முகாமைத்துவம் பாடநெறி சம்பந்தமாக. ஓகே, சோ நாங்க இந்த ரேஷியோல மேலுக்கு என்ன செய்யறோம்? ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்டை மேல தொகுதி எண்ணாக எடுக்கிறோம். தொகுதி எண்ணாக எடுக்கிறோம். கீழே என்ன எடுக்கிறோம்? பகுதி எண்ணாக total net cash outflows over the next 30 calendar days. இப்ப இண்டையில இருந்து அடுத்த 30 கேலண்டர் டேஸுக்கு, அதாவது ஒரு மாசத்துக்கு, இண்டையிலிருந்து ஒரு மாசத்துக்கு அந்த வங்கி வந்து எதிர்பார்க்கிற தேறிய காசு வெளிப்பாய்ச்சல்கள். அப்ப இந்த பேசிக்கா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா?
ஒரு மாசத்துல, அதாவது அடுத்து வார ஒரு மாசத்துக்குள்ள இந்த வங்கியில இருந்து வெளிப்போக வேண்டி இருக்கிற சொத்துக்களுக்கு போதுமான அளவு திரவத்தன்மையான சொத்துக்கள் இருக்குதா என்கிறத தான் இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த வங்கியில தேவையான திரவ சொத்துக்கள் இருக்குதா என்கிறத கால்குலேட் பண்றது தான் இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. அவ பாருங்க, இப்ப அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள நிறைய வித்ட்ராவல்ஸ் இருக்கு என்று சொன்னா அந்த வித்ட்ராவல்ஸ் எல்லாம் கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்ப அந்த கேஷ் அவுட்ஃப்ளோ, காசு தேறிய வெளிப்பாய்ச்சல், அப்ப அந்த வெளிப்பாய்ச்சல்கள்ல மீட் பண்றதுக்கு ஒரு வங்கிக்குள்ள போதுமான திரவ சொத்துக்கள், ஹை குவாலிட்டி திரவ சொத்துக்கள் இருக்குதா என்கிறத என்ஷூர் பண்றது தான் இந்த எல்சிஆர் ரேஷியோ. ஓகே, சோ இந்த எல்சிஆர் ரேஷியோவை இம்ப்ளிமெண்ட் பண்ற டைம்லயும் படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 60%, 70, 80, 90, இப்ப ஜனவரி 2019 onwards ஒவ்வொரு வங்கியும் கட்டாயம் 100% எல்சிஆர் வச்சிருக்க வேணும். அதாவது அடுத்த ஒரு மாசத்துல 100 ரூபாய் வெளியில போறதுக்கு இருக்கு என்று எதிர்பார்க்கிறாங்க, அதாவது 100 ரூபாய் காசு வெளிப்பாய்ச்சல் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா கட்டாயம் அந்த 100 ரூபாயும் ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட்டாக அந்த வங்கிக்குள்ள இருக்க வேணும் என்கிறது தான் இந்த ரேஷியோவின் தேவைப்பாடு, எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து எல்சிஆர் என்று சொல்றது வெரி பேசிக் ஐடியா. இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னா இந்த டிரெக்ஷன் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்று கிடைக்கும். வெரி யூஸ்ஃபுல் டாக்குமெண்ட். அதுல இந்த டிரெக்ஷன்ல இன்னும் மேலதிகமாக இந்த சில முக்கியமான பாயிண்ட்ஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது கண்ட்ராக்சுவல் மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச். நாங்க இந்த திரவத்தன்மையை பத்தி இடரை பத்தி போன கிளாஸ்ல பேசுற நேரம் நாங்க பேசினோம். இந்த சொத்துக்கள் என்ற முதிர்ச்சி காலத்துக்கும் பொறுப்புகள், அதாவது முக்கியமாக வைப்புகள் என்ற முதிர்ச்சி காலத்துக்கும் இடையில சரியான ஒரு பொருத்தப்பாடு இருக்க வேணும் என்கிறத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல highlight பண்றது. Develop a matrix to identify contractual maturity mismatch profile, that is the gaps between contractual inflows and outflows of liquidity for defined time bands to assess the potential liquidity needs. That concentration of funding. நம்ம இதுவும் படிச்சிருக்கிறோம். நாங்க கொடுக்கடன்களை வழங்குற நேரம் ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கியோ இல்ல துறையை நோக்கியோ இல்ல ஒரு குழுமத்தை நோக்கியோ நிறைய கொடுக்கடன்கள் ஒருமிக்க வழங்கப்படக்கூடாது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதுல போட்டிருக்கு. Develop a matrix to mitigate the funding concentration risk that may arise from significant counterparties, products or instruments, currencies, etc. அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் போட்டிருக்கு. ஓகே, ஸோ எல்சிஆரை பத்தின ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்குமா? எல்சிஆர் ரேஷியோ பத்தின பேசிக்கான ஒரு ஐடியா வந்திருக்கும் என்று நான் நம்புறேன். வந்து ரொம்ப டெக்னிக்கலான பட் நைஸ் டு ரீட் டாக்குமெண்ட். இது ஃபுல்லாக வாசிச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக ஃபார்மேட்ஸ் தான். ஸோ நீங்கள் மேபி ஃபார்மேட்ஸையும் சேர்த்து ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூடுதலான விளக்கம் கிடைக்கும். ஸோ ரீட் பண்ணுற பொறுப்பை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அடுத்தது என்ன, நாங்கள் எங்கே நிற்கிறோம்? ஓகே, ஸோ 2015ஆம் ஆண்டு முதலாவது இந்த எல்சிஆர் தேவைப்பாடுகளை வங்கிகள் மேல போட்டாங்க. அப்ப அது ஃபர்ஸ்ட்டுக்கு போடுற நேரம் 60% தொடங்கி இப்ப வங்கிகள் 100% எல்சிஆர் எப்பவுமே வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்சிஆர் என்று சொல்றது என்ன, அடுத்த ஒரு மாசத்துல அந்த வங்கி எதிர்பார்க்கிற காசு வெளிப்பாய்ச்சல்களுக்கு மீட் பண்றதுக்கு, அந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்கு 100% ஹை குவாலிட்டி லிக்விட் அசெட் வச்சிருக்க வேணும் என்கிறது தான் அதனுடைய தேவைப்பாடு. அதுக்கு பிறகு கேபிட்டல் இந்த பாசல் 3 பிலர் 1 இதை பத்தி பேசுது. இந்த இன்னும் கூடுதலான
மூலதன தேவைப்பாடுகளை பத்தி பேசுது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாசல் 2 பில 1 5% 10% குறைந்தளவு மூலதன தேவைப்பாடு விதிச்சிருந்த அந்த தேவைகள் அவங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணினாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு இப்ப நான் அந்த உங்களுக்கு இந்த பஃபர்ஸை பத்தி பேசினேன். நான் இப்ப பாருங்க, நான் சொன்னேன் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் இல்லாட்டி பெரிய பேங்க்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த கன்சர்வேஷன் பஃபர் வந்து கூடுதலாக இருக்க வேணும். சின்ன பேங்க்ஸுக்கு வந்து அந்த பஃபர் வந்து குறைவாக இருந்தா போதும் என்கிற மாதிரியான தேவைப்பாடுகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பாருங்க, சொத்து அசட் பேஸ் வந்து 500 மில்லியனை விட குறைவாக இருந்தா இந்த ரேஷியோஸ் எப்படி இருக்க வேணும், கூடுதலாக இருந்தா ரேஷியோஸ் என்ன எப்படி இருக்க வேணும் என்கிற மாதிரியான ரேஷியோஸ் தந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ஐகேப் அது வந்து பாசல் 2 பில 2 இருந்தது. அப்ப இந்த பாசல் 2 ஆரம்பத்துல வழங்கி இருந்த ஐகேப் டாக்குமெண்ட் ஐகேப் தேவைப்பாடுகளையும் இந்த சர்க்குலர் மூலமாக இன்னும் அதிகரிச்சாங்க. அதுக்கு பிறகு நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ 2018 ஆண்டு இந்த நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோவை பத்தி சர்க்குலர் இஷ்யூ பண்ணினாங்க. அப்ப பாருங்க, படிப்படியாக பாசல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு வந்திருக்கு. இதுதான் அந்த நான் இங்க தொகுத்து போட்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட் ஃபுல் டாக்குமெண்ட். இதுவும் 25 பேஜஸ்க்கு ரன் பண்ணுது. ஸோ நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோவின் ஐடியா வந்து இந்த எல்சிஆரை விட இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் என்ன இருக்கு. உங்களுக்கு இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் என்று சொன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், நான் உங்களுக்கு முன்னால காட்டின வெப்சைட் இன்வெஸ்டோபீடியா இதுல வந்து உங்களுக்கு மிச்சம் லேசா உங்களுக்கு 25 பக்கத்தை ரீட் பண்ண இயலான்னு சொன்னாலும் நீங்க இந்த இன்வெஸ்டோபீடியாவை ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோவை பத்தி இன்வெஸ்டோபீடியால இல்ல போல இருக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன். சில டெக்னிக்கல் விஷயங்களை சில வெப்சைட்ஸ்ல ரொம்ப ஈஸியா விளங்குற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுலயும் பாருங்க, இந்த விக்கிபீடியா வந்து உண்மையிலே வெரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 100% ரிலையபிளான வெப்சைட் இல்லை. ரெண்டுத்துக்கும் கூட நிறைய நாலேஜ் எங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். அப்ப இந்த நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோன்னு சொல்ற நேரம் இதுல வந்து இப்ப நாங்க வந்து பார்த்தோம் எல்சிஆர் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அடுத்த 30 நாளைக்குள்ள இருக்கிற திரவத்தன்மை தேவைப்பாடுகளை மீட் பண்றதுக்கு தேவையான திரவத்தன்மையான சொத்துக்கள் இருக்குதா என்கிறத தான் நாங்க அங்க அனுமானிச்சோம். இந்த நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோல நாங்க என்ன செய்ய போறோம், ஓவர் த டைம் ஹொரைசன் ஆஃப் 1 இயர். சரியா?
இந்த ஓவர் த டைம் ஹொரைசன் ஆஃப் 1 இயர் எங்களுக்கு எங்களுடைய இப்ப தேவை எங்களுடைய என்ன சொல்றது இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம், வாடிக்கையாளர்களுக்கிட்ட வைப்பீட்டாளர்கள்ட்ட இருந்து பணம் எடுத்து வைப்புக்களை எடுத்து அதைத்தான் நாங்க லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல ஃபண்ட் பண்றோம். அப்ப நாங்க நிறைய தடவை பேசி இருக்கிறோம், இந்த முதிர்ச்சி காலத்துக்குள்ள வந்து சரியான மேட்ச் ஒன்று இருக்க வேணும். இப்ப நாங்க குறுகிய கால வைப்புக்களை எடுத்து நீண்ட காலத்தை அதை கொடுக்கடன்களாக வழங்குறோம்னு சொன்னா அந்த முதிர்ச்சி தன்மையில சரியான பொருத்தப்பாடு இல்லாட்டி என்ன நடக்கும், எங்களுக்கு அந்த வைப்புக்களை மீள் வழங்குறதுல திருப்பி மீள் செலுத்துறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப இதைத்தான் நாங்க இந்த ஸ்டேபிள் ஃபண்டிங் என்று சொல்றது அந்த கான்செப்ட்ல வந்ததுதான். அதாவது எங்களுக்கு நாங்க 1 வருஷ காலத்துக்கு நாங்க கொடுக்கடன்களை வழங்க போறோம் என்று சொன்னா அந்த 1 வருஷ காலத்துக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய மாதிரி போதுமான ஸ்டேபிள் ஃபண்டிங் எங்களுக்கு இருக்கா என்கிறது தான் அது. அதாவது ஒரு குறுகிய கால வைப்புக்களை நிறைய வச்சு கொண்டு நீண்ட கால கொடுக்கடன்கள் நிறைய வழங்கினோம் என்று சொன்னா அந்த முதிர்ச்சி தன்மையில பொருத்தப்பாடு இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், இது ரெண்டையும் பொருத்துற மாதிரி செய்ய வேணும். நீண்ட கால கொடுக்கடன்கள் வந்து நீண்ட கால வைப்புகளுக்கு மேட்ச் ஆக வேணும். ஒவ்வொரு வங்கியிலையுமே வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வைப்புகள் கொடுக்கடன்கள் வழங்கப்படுது. அப்ப வெவ்வேறு டைப்ஸான இந்த வைப்புகளும் கொடுக்கடன்களும் வந்து சரியான முறையில மேட்ச் பண்ணப்பட வேணும் என்கிற கான்செப்ட்ல உருவானதுதான் இந்த நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ. ஓகே, ஸ்டேபிள் ஃபண்டிங் அதாவது 1 வருஷ காலத்துக்கு நாங்க ஃபண்ட் பண்ண போறோம் என்று சொன்னா அந்த 1 வருஷ காலத்துல ஃபண்ட் பண்றதுக்கு தேவையான மூலதனம் அந்த ஃபண்ட் வந்து முதலீடு வந்து எங்களுக்கு இருக்க வேணும்ங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஓகே, இப்ப இந்த 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 available amount of stable funding, required stable funding. இப்ப நாங்க வந்து இந்த capital adequacy ratioல சொத்துக்களை வந்து நாங்க என்ன செய்யறோம், இடர் நிறையேற்றம் செய்தோம் தானே. அது மாதிரி தான் இந்த available amount of stable funding, required amount of stable funding அதுகளையும் கூட இடர் நிறையேற்றம் செய்வாங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கலா தேவையில்லை. ஓகே, சோ இதனுடைய தேவைப்பாடு என்னன்னு சொன்னா இந்த நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ 2019 ஜனவரியில 90% இருந்தது. 2019 ஜூலையில இருந்து அதுவும் 100% இருக்க வேணும். அதாவது 1 வருஷ இந்த அவைலபிள் எங்களுக்கு ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங் வந்து 100 இருக்கும் என்று சொன்னா எங்களுக்கு அவைலபிளும் 100 இருக்க வேணும்ங்கிறது தான் அந்த கான்செப்ட். இருக்கு பாருங்க, objective of net stable funding ratio is to reduce funding risk over a longer time horizon by requiring licensed banks to fund their activities with sufficiently stable sources of funding. முக்கியமாக இந்த முதிர்ச்சி பொருத்தப்பாடு தன்மையை ஏற்படுத்துறதுக்காகத்தான், பொருத்தப்பாடின்மை தன்மையை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ உருவாக்கப்பட்டது. ஒரு சிம்பிளா நான் விளங்கப்படுத்தணும் என்று சொன்னா குறுகிய கால வைப்புகளை வச்சு நீண்ட கால கொடுக்கடன்களை வழங்க முடியாது. நீண்ட கால கொடுக்கடன்களை வழங்க போறோம் என்று சொன்னா அதுக்கு பொருத்தமான நீண்ட கால வைப்பீடுகள் இருக்க வேணும்ங்கிறது தான் பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த NSFR என்னங்கிறத பத்தின விஷயத்த. அடுத்தது லெவரேஜ் ரேஷியோ. இது உங்களுக்கு டூ டெக்னிக்கலா இருக்க தெரியல, ஸோ வில் டிஸ்கஸ் அண்ட் ஸ்டாப் த கிளாஸ் ஏர்லி ஆல்சோ. ஸோ லெவரேஜ் ரேஷியோ என்று சொல்ற நேரம் இது வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கு. நாங்க லெவரேஜ் ரேஷியோ, நாங்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பத்தி பேசிட்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி தான் இந்த லெவரேஜ் ரேஷியோ என்று சொல்ற நேரம் இப்படித்தான் இதை கால்குலேட் பண்ணி கொடுது. இதுல எக்ஸ்போஷர் மெஷர் என்று சொல்றது அசெட், சொத்துக்கள் அமௌண்ட். இந்த
எக்ஸ்போஷர் மெஷரையும் கூட அவங்க இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்போஷர்ன்னு சொல்றது என்ன? கொடுக்கடன்கள் தான் ஒரு வங்கியினுடைய கூடுதலான எக்ஸ்போஷர். அப்ப அந்த அசெட்ன்னு சொல்லலாம். அப்ப அந்த அசெட் அமௌண்ட் கீழே இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபார்முலால தான் இந்த எக்ஸ்போஷர் தொகுதி பகுதி எண்ணை கால்குலேட் பண்றாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத மேலுக்கு என்ன இருக்கு? கேபிட்டல். அந்த கேபிட்டல் என்று சொல்ற நேரம் அதுல கோ கேபிட்டலை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு கேபிட்டல் மெஷர் சொல்ற நேரம் ஷால் யூஸ் Tier 1 கேபிட்டல் ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ். இப்போ இந்த லெவரேஜ் ரேஷியோ வந்து 3% இருக்க வேணும்ங்கிறது தான் இதனுடைய தேவைப்பாடு. இது வந்து கொஞ்சம் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மாதிரியும் இருக்கு. கீழே அசெட் இருக்கு, மேல கேபிட்டல் இருக்கு. அப்ப இது வந்து கொஞ்சம் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்? இதுல இந்த எக்ஸ்போஷர் என்று சொல்லுறது அதை டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி வித்தியாசம். எக்ஸ்போஷர் ஓகே. இப்ப எக்ஸ்போஷர் என்று சொல்ல நேரம் ஆன் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்ஸ், டெரிவேட்டிவ் எக்ஸ்போஷர், செக்யூரிட்டி ஃபைனான்சிங் டிரான்சாக்ஷன். இது வந்து ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை பத்தி சிம்பிளா விளங்கப்படுத்திருப்பாங்க. We'll see Investopedia. என்ன இருக்கு? Investopedia. The Tier 1 leverage ratio compares a bank's Tier 1 capital to its total assets to evaluate how leveraged a bank is. இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இருப்போம் என்ன? Grammarly can help you write quickly and confidently, so you never have to slow down at work. Instant. The Tier 1 leverage ratio measures a bank's core capital against its total assets. The ratio assesses a bank's overall financial health. It's calculated by dividing Tier 1 capital, which includes a bank's common stock and retained earnings, by its total consolidated assets. The ratio helps determine a bank's capital adequacy, or the amount of capital it must have on hand in relation to the loans it makes. It also provides guidance on how much a bank can leverage its capital base. For example, if ABC Bank holds $1 million in total consolidated assets, then its Tier 1 leverage ratio will be 3% if it holds $30,000 in Tier 1 capital. BOPAC, which stands for Bank Subsidiaries, Other Subsidiaries, Parent, Earnings, Capital, rates banks according to these 5 key areas of concern. Banks that BOPAC rates a 1, which are deemed the strongest banks, must have a Tier 1 leverage ratio of 3%. All other banks must have a ratio of 4%. All banks with supervisory, financial, operational, and managerial difficulties must maintain capital ratios above the minimum level. Banks that expect to grow are also expected to maintain ratios above minimum levels as a hedge against risk. ஓகே. ஸோ அதுதான் பேசிக்காக இந்த லெவரேஜ் ரேஷியோ பற்றின தேவைப்படும். இதில் 3% 4% பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இலங்கை இந்த உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு இந்த லெவரேஜ் ரேஷியோன்னு தேவைப்பாடு 3%ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ மற்றது இன்னும் ஒன்று தான். இப்போ கரண்ட் கேபிட்டல் ரேஷியோஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு கொடுகடன் முகாமைத்துவத்தை பற்றின பாடநெறியில் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனால் வேறு பாடநெறிகளில் உங்களுக்கு கரண்ட் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஐடியா வேணும்னு சொன்னால் அதுக்காக இந்த டிரெக்ஷனையும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு இப்போ பேசிக்காக இந்த பாசல் பற்றின பேங்க் சூப்பர்விஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிற இந்த டிரெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் தொகுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி இன்னும் ரீட் பண்ணணும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணுங்கிறதையும் சொல்லி தந்திருக்கிறேன். அது உங்களுக்கு டூ காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நீங்கள் அதை எப்படி கூகுளில் சர்ச் பண்ணி இந்த முக்கியமாக இந்த இன்வெஸ்டோபீடியாவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லேஸாக எடுக்கலாம்ங்கிறதையும் சொல்லி தந்திருக்கிறேன்.
இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த ப்ரெசன்டேஷன்ல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த முக்கியமான சில விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னாலே அதுவே இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட் பாடநெறி இந்த பேப்பர் அட்டெம்ப் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமாக இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது எல்லாமே இந்த பாசல்னா என்னங்கிற மாதிரி ஒரு அறிமுகம் பேசிக்கா உங்களோட மைண்ட்ல இருக்கணும். இந்த பாசல்ல கோட்ஸ் எப்படி கொடுக்கடல் முகாமைத்துவம் பாடநெறியோட செட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு பாசல் 1ல என்ன சொன்னாங்க பேசிக்கா, பாசல் 2ல என்ன சொன்னாங்க, பாசல் 3 வந்து எப்படி டெவலப் ஆகி இருக்கு, இப்ப பாசல் 3ல ஸ்ரீலங்காவோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோசஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பத்தின ஐடியா உங்களுக்கு இருந்தா போதும். உங்களோட ஷேர் பண்ணின ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது பாசல பத்தி போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கா பாப்பா? ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தருவேன். அது வந்து உண்மையில நீங்க படிச்சத விஷயங்களை ரிவைஸ் பண்றதுக்கு இட்ஸ் அ குட் வே. இப்போ நீங்க இன்றைக்கு படிச்சது பிறகு நீங்க போய் இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை செஞ்சீங்கன்னு சொன்னா உனக்கு கூடுதலான விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு. இதுல பாசலை பத்தி இல்ல. அப்படியும் நான் பாஸ் பேப்பர்ல நான் ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் இந்த பாசலை பத்தி கண்டனேன். அதுவும் முக்கியமாக இந்த பாசலை இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம்கள்ல கூடுதலாக அதை பத்தின கேள்விகள் போட்டிருந்தாங்க. அதால இப்போ நான் உண்மையில சொல்ல போனா உங்களோட பாஸ் பேப்பர்ல பாசலை பத்தி டிரெக்டா டெஸ்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வெரி லோ. ஏனண்டா உங்களுக்கு கரண்ட் இஷ்யூவை பத்தி கேள்விகள் கேட்கணும்னா அதை கேட்கறதுக்கு இன்னும் நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியாஸை நாங்க அடுத்த கிளாஸ்ல முக்கியமாக சொல்ல போனா இந்த டெட் மொரட்டோரியம் இதுகளை பத்தி கூடுதலாக உங்களுக்கு கேள்விகள் வரக்கூடும். இப்போ போன கடைசியாக நடந்த எக்ஸாம் எப்ப நடந்தது, இந்த வருஷம் ஜனவரிலையா, அந்த 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 பாஸ் பேப்பரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் கூட கூடுதலாக இந்த டெட் மொரட்டோரியத்தை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்ப என்னுடைய கரண்ட் இஷ்யூ. ஸோ அந்த கரண்ட் இஷ்யூவை பத்தி நாங்க வார கிழமைகள்ல வார கிழமைகள்னு சொன்னா என்ன, இன்னைக்கு 23rd நான் நினைக்கிறேன் இன்னும் 2 கிளாஸஸ் தான் இருக்கு. 30th ஒரு கிளாஸ் இருக்கும், மற்றது 6th ஒரு கிளாஸ் இருக்கும். எனக்கு 30th அடுத்த கிளாஸ்ல வந்து முக்கியமாக இந்த கொடுகடன்களை பகுப்பாய்வு செய்யறது அந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வாரத்துக்கு முந்தைய அந்த டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. அதையும் கூட நான் உங்களுக்கு வடிவா அந்த ஒழுங்கு அது ஒரு பெரிய நான் உங்களுக்கு இது ரெண்டும் தான் அந்த டிரெக்ஷன் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது. இங்கிலீஷ் வெர்ஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன், தமிழ் வெர்ஷன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த டிரெக்ஷனை வடிவா உங்களுக்கு தொகுத்தும் நான் ஒரு டாக்குமெண்ட் செய்து உங்களோட நாட் திஸ் ஒன் வடிவா தொகுத்தும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிரெக்ஷனை நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவையாவது ரீட் பண்ண வேணும், தட்ஸ் கம்பல்சரி. அதை தவிர நீங்க எக்ஸாமுக்கு க்ளோஸ் ஆகிற டைம்ல மேபி நான் உங்களுக்கு இந்த வழங்கி கொடுத்துருக்கிற இந்த சமரைஸ்டு டாக்குமெண்ட்டை நீங்க ரிஃபர் பண்ணினாலே போதுமானதாக இருக்கும். இதை நாங்கள் அடுத்த கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கிழமை இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த டிரெக்ஷனை நான் வடிவாக கவர் பண்ண வேணும். ஏனென்று சொன்னால் இது வந்து இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக இலங்கை மத்திய வங்கி வழங்கி இருக்கிற மிக முக்கியமான ஒரு டிரெக்ஷன். இது பற்றி அடிக்கடி கேள்விகள் வருது. அந்தபடியா இந்த டிரெக்ஷனை நான் உங்களோட இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண வேணும். அதுக்கு பிறகு கரண்ட் இஷ்யூஸ் முக்கியமாக இந்த டெட் மொரட்டோரியம் பத்தின விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேணும். மேபி அது வந்து ஃபைனல் கிளாஸ்லயாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை நீங்க வந்து என்னோட தொடர்ந்து செஞ்சு ஷேர் பண்ணலாம், நான் ஃபீட்பேக் தருவேன். அதை தவிர நான் நினைக்கிறேன் IBSL வந்து ரிவிஷன் கிளாஸஸும் வெரி காம்ப்ரிஹென்சிவான ரிவிஷன் கிளாஸஸும் சில டைம் டேபிள் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நேரம் அதில் ஹோப்ஃபுல்லி கடைசி 3 பாஸ் பேப்பரையும் அதில் கவர் பண்ணுற ஐடியா இருக்கு. ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸஸையும் மிஸ் பண்ண வேணாம். ஸோ இதுதான் பேசிக்காக அடுத்த வார 2 கிளாஸஸ்ண்டையும் பேசிக்கான ஐடியா. ஸோ அதோட ரிவிஷனையும் செய்து நம்மளுடைய இந்த செஷனை வெரி சக்சஸ்ஃபுல்லி முடிக்கலாம். மற்றது இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சொல்றது வெரி ப்ராக்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அதால நீங்க வந்து கூடுதலாக
worry பண்றதுக்கு இல்ல. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே விளங்கியிருக்கும். நிறைய பிராக்டிகல் டெக்னிக்கல்னு சொல்றது வந்து ஏரியாஸ் வந்து மிகவும் குறைவு. ஓகே, ஸோ அது வந்து எக்ஸாமை பத்தி worry பண்ண தேவையில்லை. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளதான் உங்களோட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரும். மற்றது நீங்க ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை தொடர்ந்து அட்டெம்ப் பண்றபடியா இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை அட்டெம்ப் பண்றதுக்கு. ஸோ அதை பத்தி பிரச்சனைப்பட தேவையில்லை. ஸோ இவ்வளவுதான் எனக்கு இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு அதோட நாங்கள் இன்றைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்குதா? ஃபுல்லா கிளியரா பாசல்? சில நேரம் ஃபர்ஸ்ட் டைம் அதை கேள்விப்படுறீங்கன்னா சில சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப விளங்காத மாதிரியும் இருக்கோ தெரியல. ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் மேபி ரெண்டே கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவேன். இந்த நான் உங்களோட ஷேர் பண்ண டாக்குமெண்ட்ஸை ரிஃபர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனி டைம் கேட்கலாம். உங்களுக்கு வேண்டாம் நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரையும் போடுறேன் நான். ஸோ மேபி மெசேஜ் பண்ணலாம். மேபி கால்ஸ் ஆன்சர் பண்ணுறது சில நேரம் எனக்கு மிஸ் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு இமெயில் அட்ரஸை நான் திருப்பி போட்டு விடுறேன். chat பாக்ஸில் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் அட்ரஸும். ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் எழுதலாம். நோ இஷ்யூஸ், நான் கிளாரிஃபை பண்ணி விடுவேன். ஓகே, அப்போ டவுட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ரெண்டே கிளாஸை நாங்கள் வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட்.